பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அகில இலங்கை ஜமியத் உலமா கல்முனை கிளையின் மூத்த ஆலிம்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வுக்கு ஆரம்பிக்கும் முகமாக இந்நிகழ்வை எம்எம் அஷ்ஃபாக் அஸ்ஸாதி அல் ஹாஃபில் அஷ்ஃபாக் அஸ்ஸாதி அவர்கள் கிராத் ஓதி ஆரம்பிப்பார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. صدق الله العظيم. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இந்நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக கிராத் ஓதி சென்ற எம்எம் அஷ்ஃபாக் அஸ்ஸாதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்த முகமாக இன்றைக்கு 70 ஆண்டுகளுக்கு முதலாக இந்த கல்முனை ஜமியத்துல் உலமா அல்ஹம்துலில்லாஹ் இந்த கல்முனை மண்ணில் பாரிய சேவையை நடாத்தி வருகின்றது. அதனை இந்த ஜமியத்துல் உலமாவின் மூத்த ஆலிம்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்முனை ஜமியத்துல் உலமா 70 ஆண்டுகளாக 7 தலைமுறையாக இந்த ஜமியத்துல் உலமா இன்று வீரநடை போட்டுக்கொண்டு இந்த கல்முனை மண்ணில் சாதனை படைத்து கொண்டிருக்கிறது. இந்த கல்முனை ஜமியத்துல் உலமா 1952 முதல் ஜமியத்துல் உலமா ACJU அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுக்கு கீழால் பதிவு செய்யப்பட்டு இதன் முதலாவது தலைவராக மூத்தம்பி ஆலிம் அவர்களும், இரண்டாவது தலைவராக கனி ஆலிம் அசத் அவர்களும், மூன்றாவது தலைவராக யாசிம் ஆலிம் அசத் அவர்களும், நான்காவது தலைவராக சையது இப்ராஹிம் அசத் அவர்களும், ஐந்தாவது தலைவராக அப்துல் காதர் மௌலானா அசத் அவர்களும், ஆறாவது தலைவராக இப்போது உயிரோடு இருக்கக்கூடிய எங்களுடைய ஹசரத் சுல்தான் கஃபூரி ஹசரத் அவர்களும், ஏழாவது தலைவராக
தற்போது இருக்கக்கூடிய தலைவர் ஏஎல்எம் முர்ஷித் முஃப்தி சாதி நஜிமி அசத் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை கல்முனை ஜமியத்துல் உலமா இம்மண்ணுக்காக வேண்டி பல சேவைகளை செய்திருக்கிறது. அதில் முதலாவது சேவைதான் பள்ளி தெரிவுகள், பள்ளி வாசல்களுடைய நிர்வாக தெரிவுகளை ஜமியத்துல் உலமா முன்னின்று நடாத்தி இருக்கிறது. அதில் முஹீதீன் ஜும்மா பள்ளிவாசலுடைய அந்த நிர்வாக தெரிவையும் நடாத்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் அது குடி வழிவிலான ஒரு தெரிவாக அந்த கல்முனை முஹீதீன் ஜும்மா பள்ளிவாசலை மையமாக கொண்டு வடக்கு தெற்கு என்று இரு வழிகளாக அந்த நிர்வாக தெரிவை நடாத்திருக்கின்றது. அதே போலதான் சமூகங்களுக்கு மார்க்க விடயங்களில் கருத்து முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய சமயத்தில் ஒரே சபையாக இருந்து இந்த கல்முனை ஜமியத்துல் உலமா அந்த கருத்து முரண்பாடுகளில் ஒற்றுமையாக இருந்து இந்த மார்க்கத்தை சரியான வடிவில் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் அதனை நடாத்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் அந்த கல்முனை ஜமியத்துல் உலமாவில் இருக்கக்கூடிய மூத்த ஆலிம்களான மூத்த தலைவர்களான அந்த உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் ஒரே சபையாக இருந்துதான் இந்த கல்முனை ஜமியத்துல் உலமா இது இடம்பெற்று 2005க்கு பிறகுதான் இதிலே பிரிவுகள் ஏற்பட்டு இருக்கிறது. அது வரைக்கும் இந்த கல்முனை ஜமியத்துல் உலமா ஒன்றாகவே செயற்பட்டிருக்கிறது. இந்த ஜமியத்துல் உலமா சமூகம் இன்னும் குடும்ப விவகாரங்களில் கூட இந்த ஜமியத்துல் உலமா இதனுடைய பணியை செய்திருக்கிறது. அதே போன்றுதான் சமூகத்தில் வரக்கூடிய காணி விடயங்கள், வளவு விடயங்கள், இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை இங்கிருந்து ஜமியத்துல் உலமா கொடுத்திருக்கிறது. அதேபோல் இந்த ஜமியத்துல் உலமா அனர்த்த விடயங்களில் கூட வெள்ள அனர்த்தங்களாக இருக்கலாம், இனவாத அனர்த்தங்களாக இருக்கலாம், அந்த அனர்த்தங்களில் கூட எம்முடைய ஜும்மா பள்ளிவாசல், கல்முனை டவுன் மஸ்ஜித் எல்லாம் இணைந்து ஜமியத்துல் உலமாவுடைய அனுசரையின் கீழ் இதிலே மக்களிடம் நிவாரண பணியினை அது முன்னின்று நடாத்தி இருக்கிறது. அதேபோல் 1999 ஜமியத்துல் உலமாவின் அனுசரணைதான் இந்த மண்ணிலே ஜகாத் நிதியம் இதுவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு இந்த ஜமியத்துல் உலமா இந்த கல்முனை கிளை இந்த மண்ணுக்கு பாரிய சேவையை நடாத்திருக்கிறது. அதன் ஆரம்ப கால உறுப்பினர்களாக இருந்து இந்த மண்ணிலே பல சேவைகளை, இந்த மண்ணிலே பல மார்க்க விடயங்களை செய்து காட்டிய இந்த மூத்த ஆலிம்களை ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனை ஒரு விசேட அதிதியாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அஷேக் ஏஆர் அப்துல் ரஹ்மான் மல்லாஹிரி அசத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை அவர்கள் விசேட பிரதம அதிதியாக இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெலிகமை பாரி அரபிக் கல்லூரியினுடைய அதிபராக இருக்கிறார்கள். வெலிகமையிலிருந்து இந்த நிகழ்வுக்காக வேண்டி இந்த இடத்திலே சமூகம் தந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த இடத்திலே வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வின் அடுத்த அம்சமாக தலைமை உரையும் வரவேற்புரையும் நடத்துவதற்காக வேண்டி இந்த ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர் ஏஎல்எம் முர்ஷித் முஃப்தி சாதி அசத் அவர்களை அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى بمحكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون
ஸதக்கல்லாஹு மௌலானல் அலீம். அன்பார்ந்த கண்ணியமிக்க இந்த ஊருடைய முத்துக்கள், உங்கள் முன்னால் நான் பேசும்போது இப்போது எனக்கு படபட என்று நடுங்குகிறது. நீங்கள் தான் இந்த ஊரை வழிநடத்தியவர்கள். அதனால் உங்களை நீங்கள் இந்த இடத்தில் முதலாவதாக ஆரம்பத்தில் ஒரு நிகழ்ச்சி இந்த இடத்தில் நடந்தது, பொதுவாக எல்லோருக்கும். அந்த நேரத்தில் இவ்வாறு இடங்கள் எல்லாம் ஒபிஸாக அடிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு அல்லாவின் உதவியினால், சிலர்களின் உதவியினால், அல்லாவின் கிருபையில் இப்போது இவ்வாறு ஒரு தோற்றம் நம்ம ஜம்மியாவின் அடிக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களிடத்தில் இருந்த முதலாவது ஒரு ஆசை என்ன என்றால், இந்த ஊருடைய முத்துக்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. ஒரு ஊருடைய முத்துக்கள் உலமாக்கள், அதிலும் குறிப்பாக மூத்த உலமாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். எப்படி ஒரு நட்சத்திரம் இருட்டில் வெளிச்சத்தை தருகிறதோ அதே போன்றுதான் ஒரு ஊரில் உலமாக்கள் இருப்பது அந்த ஊருடைய வெளிச்சத்தை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள். கண்ணியமிக்க உஸ்தாத் அவர்கள் அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்களும் இன்று ஜும்மாவிலும் சொன்னார்கள், அதாவது ஒரு ஊரில் உலமாக்கள் இல்லை என்றால் என்ன நடக்கும். அதற்கு ஒரு சம்பவம் சொன்னார்கள் ஹஸ்ரத் அவர்கள். இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரியவர் சொன்னார்கள், உலமாக்கள் எல்லாம் வஹ்யுடைய இல்மை பரப்பாமல் அவர்களும் வயலுக்குள் சென்று விட்டால் நமக்கு பிறக்கும் குழந்தைகள் நாளைக்கு இல்முடைய அறிவில்லாமல் நடு ரோட்டில் இருப்பார்கள் என்ற வார்த்தையை அந்த பெரியவர் கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த இடத்தில் முக்கியமாக ஹஸ்ரத் அவர்கள், இந்த ஊருடைய முதலாவது ஹாஃபிஸ் ஹஸ்ரத் வந்திருக்கிறார்கள், நசீர் அஹமத் ஹாஃபிஸ் ஹஸ்ரத் அவர்கள். எனக்கு இப்போதுதான் ஹஸ்ரத்தை தெரியும். ஆனால் என்னுடைய தகப்பன் மர்ஹூம் அப்துல் லத்தீப், என்னுடைய தகப்பன் அடிக்கடி தேபந்தி ஆலிம் என்று அடிக்கடி ஒவ்வொரு விடயத்தையும் கூறுவார்கள். குறிப்பாக சொல்லுவார்கள், என்னுடைய ஹஸ்ரத் தேபந்த் ஆலிம் ஹஸ்ரத், இந்த இடத்தில் நான் போகக்கூடாது, நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் என்னுடைய ஆலிம் தேபந்த் ஆலிம் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருப்பார்கள், அடிக்கடி சொல்லுவார்கள். ஆனால் ஹஸ்ரத் அவர்களை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய தகப்பனுடைய அந்த வார்த்தைகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அன்பார்ந்த கண்ணியமிக்க உலமாக்களே, நான் வயதில் சிறியவன், அனுபவத்தில் சிறியவன். ஏதோ ஒரு ரீதியில் எனக்கு வற்புறுத்தப்பட்டு எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் இந்த பொறுப்புக்கு நான் அமர்த்தப்பட்டிருக்கிறேன். நான் இந்த பொறுப்புக்கு ஆசைப்படையும் இல்லை. இதுக்கு சாட்சியாளர்கள் பலர்கள் இருக்கிறார்கள். ஏதோ இந்த பொறுப்பில் எனக்கு சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் செய்வதற்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய ஊர் எல்லா விடயத்திலும் முன்னேற வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. அது எப்போ முன்னேறும் என்ற அவாவும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அவா இந்த ஜமியத்துல் உலமாவின் மூலமாக நடைபெற வேண்டும் என்ற ஆசை ஜமியத்துல் உலமாவில் இருக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த கண்ணியமிக்க உலமாக்களே, சகோதரர்களே, நீ மூத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தவர்களை மதித்திருக்கிறார்கள். யார் மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள்.
இஸ்லாத்தின் ஆரம்பமாக கஷ்டப்பட்டவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தில் மன்னித்திருக்கிறார்கள். குறிப்பாக பத்ருடைய சஹாபாக்களை. புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஹாத்திப் இப்னு அபி பல்தாவுடைய சம்பவம். யுத்த தந்திரங்களை மறைமுகமாக அனுப்புவதற்கு முடிவு செய்திருந்தார். அது பிடிபட்டது. சஹாபாக்கள் எல்லாரும் கொதித்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் பத்ரு சஹாபி என்ற ரீதியில் மன்னித்தார்கள். இந்த சம்பவம் தான் மூத்த உங்களுக்கு நீங்கள் இந்த ஊரை வழிநடத்தியவர்கள். குறிப்பாக முன்னாள் தலைவர் வந்திருக்கிறார்கள், சுல்தான் ஹசரத் அவர்கள். எப்போது நான் போய் கதைத்தாலும் சிரித்துக்கொண்டு என்னை வீட்டுக்குள் அழைத்து எனக்கு சில புத்திமதிகளையும் சொல்லி அனுப்புவார்கள். எப்போதும் ஹசரத் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது, நீங்கள் ஜம்மியாவுக்கு வர வேண்டும் என்று கூறிய நேரத்தில் எந்த ஒரு நோய் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் இந்த இடத்தில் கொண்டு அமர்ந்து கொள்வார்கள். அன்பா அந்த கண்ணியமிக்க உலமாக்களே, மூத்தவர்களே, ஊரை வழிநடத்தியவர்களே, நான் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் வர வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரை ஷரியத்தின் ரீதியில் இந்த ஊரை முன் நிறுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த இடத்தில் ஏனையவர்கள் வந்திருக்கிறீர்கள், பள்ளி தலைவர்கள் வந்திருக்கிறோம், ஜனாசா சங்கத்துடைய தலைவர்கள் வந்திருக்கிறோம், ஏனைய ஊருடைய முக்கியமான சொசைட்டியில் இருக்கும் உறுப்பினர்கள் வந்திருக்கிறோம். நாம் அவ்வளவு பேரையும் இந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை தலைவர் என்ற ரீதியில் உங்களை அன்பாகவும் பண்பாகவும் வரவழைக்கிறேன். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். இந்த ஊரை பற்றி கவலைப்படக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நமக்கு நன்மை இருக்கிறது. அந்த ஊரை நாம் ஏதோ ஒரு நன்மையான விஷயத்தை செய்துவிட்டு மரணிக்குகிறோமா, நிச்சயம் அந்த நலவு நம்முடைய கபருக்கு வரப்போகிறது. தற்காலத்தில் 2-3 தினங்களாக ஒவ்வொரு உலமாக்களுக்கும் பலர்கள் ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு ஒரு மதரசாக்களுக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கவலையாக இருக்கிறது. ஒருவர் செய்த தப்பில் ஏனையவர்கள் எப்படி வர முடியும்? இன்ஷா அல்லாஹ் அது விடயமாக கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் அவர்கள் பேசுவார்கள். மதரசாக்கள் தேவை. 140 வருஷம் மதரசாக்கள் ஆரம்பித்த வரலாறு இருக்கிறது. 140 வருஷத்திலும் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நடைபெறவில்லை. ஒருவரை வைத்து மதரசாக்களுக்கு நாம் ஏச முடியாது. மதரசாக்கள் இல்லை என்றால் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நிலைமையும் சற்று யோசித்து பாருங்கள். ஆகையினால் அந்த விடயத்திலிருந்து நாம் தவிர்ந்து கொண்டு இந்த ஊரை முன்னேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. தலைமை உரை வரவேற்புரையை நிகழ்த்தி சென்ற கல்முனை ஜமியத்துல் உலமாவின் தற்போதைய தலைவர் அஷேக் ALM முர்ஷித் முஃப்தி சாதி நஜ்மி ஆஸத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக எங்களுடைய மூத்த ஆலிம்களில் ஒருவரான எமது ஜமியத்துல் உலமாவினுடைய முன்னாள் தலைவர் ML முஹம்மது சுல்தான் கஃபூரி ஹசரத் அவர்களை சற்று உரையாற்றுமாறு அன்பாக அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا رسول الله.
ஆமாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களையும் எதுக்கு படைத்திருக்கிறான் என்பதை பற்றி அவனுடைய குர்ஆனிலே திட்டத் தெளிவாக சொல்லியிருக்கிறான். மனிதன்தான் இந்த உலகம் படைத்ததற்குரிய குறிக்கோள். ஹலக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் சூரத்துல் பக்ராவில், உங்களுக்காகத்தான், மனிதர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்காகத்தான் இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் உள்ளதையும் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் தொடர்ந்து மனிதனுக்கு ஆகிரத்திலே ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருப்பதை நினைவூட்டி கொண்டே வந்திருக்கிறான். எந்த ஒரு மனுஷனுக்காக படைக்கப்பட்டிருக்கக்கூடியதான் மற்ற பொருட்களெல்லாம், பறவைகளாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மனிதன் இந்த உலகத்திலே வாழ்றதுக்காக படைக்கப்படும். வல்லர்த வல்ஹாலிலானா, இந்த பூமியை மனிதர்களுக்காக வேண்டியே நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த பூமியில் மனிதன் வாழ்றதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கக்கூடிய பெரிய ஏற்பாடுகளை மனிதன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி வல் ஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இந்த வானம் பூமி எல்லாம் படைத்திருக்கிறதிலே புத்திசாலிகளுக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது. லிஉலில் அல்பாப், புத்தி இருந்தால் தான் அந்த படிப்பினைகள் அவங்களுக்கு வேலை செய்யும். மனிதனுக்கு உணர்ச்சி இருக்க வேண்டும், ஊக்கம் இருக்க வேண்டும், அவனுடைய குறிக்கோள் இருக்க வேண்டும். அப்போதான் மனிதன் சிறப்பானவனாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக வாழ முடியும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய எந்த தேவையையும் நிறைவேற்றாமல் இந்த உலகத்திலே அவனுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையுமே அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா பிராணிகளுக்கும் அப்படி தான் செய்து வைத்திருக்கிறான். அவருடைய சாப்பாட்டுக்கு ஏற்ற முறையில் அவருடைய சொண்டுகளை அமைத்திருக்கிறான். அவருடைய சாப்பாட்டுக்கு ஏற்ற முறையில் பற்களை அமைத்து கொடுத்திருக்கிறான். ஆகவே மனிதனுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் நன்றியுள்ளவனாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இது அனைத்தையும் தான் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறான். நன்றி கட்டாயம் அவன் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதகுரூனி அதுகுருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். என்னை, உங்களுக்காக இந்த பெரிய ஏற்பாடெல்லாம் செய்த என்னை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள். வதகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்ன ஞாபகம் செய்தால் உங்களை பற்றி நான் ஞாபகம் செய்வேன். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன். வதகுரூனி அதுகுருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். எனக்கு நன்றி செலுத்துங்கோ, நன்றி செலுத்தாத நன்றி கெட்ட துரோகியாக இருக்காதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு நன்றி தேவைப்பட்டதில்லை. ஒரு தகப்பன் ஒரு குழந்தையை படிப்பிக்கிறான் என்று சொன்னால் அந்த தகப்பன் இந்த உலகத்திலே ஏதும் பிரயோசனத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அவன் மரணித்தா அவனுக்கு மரணம் வரப்போகுது என்று நினைச்சிக்கிட்டும் என்ன செய்வான்? அவனோட பிள்ளையில் அவன் கவனமாக தான் இருப்பான். அதே போல் அல்லாஹ் ரஹ்மான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கு. ஆனால்
ரஹ்மான் ரஹீம்ங்கிற திருநாமத்தை தான் முற்படுத்துகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், அர் ரஹ்மான் ரஹீம் என்று தான் பிஸ்மியோட சேர்த்து அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆகவே என்னுடைய ரஹ்மத்து என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது, கோபத்தை தோக்கடித்து விட்டது என்று அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்கிறான். ஆகவே மனிதனுடைய தேவையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாருங்க, ஒரு புள்ள பிறந்த உடனே தாயிடத்தில் பால் வருது, அது வரைக்கும் பாலே கிடைக்கல அந்த பிள்ளைக்கு. அந்த புள்ள பிறக்கிற வரைக்கும் அது வரைக்கும் தாயிட்ட பால் இல்லை. புள்ள பிறந்த உடனே தாய்க்கு பால் உடனடியாக ரெடியாக்கி அல்லாஹ் தந்துடுறான். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். மனுஷனுக்காக வேண்டித்தான் கடலும் இருக்கு. கடலில் மீன் படல, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு உணவுக்கு தட்டுப்பாடு வருது. வெள்ளாம விளையல்ல, யாருக்கு நஷ்டம், யாருக்கு கஷ்டம். ஆடு மாடுகள் செத்து கொண்டிருக்குது, யாருக்கு கஷ்டம், யாருக்கு நஷ்டம். இது எல்லாமே அல்லாஹ் மனிதனுக்கு ஆக வேண்டித்தான் படைத்திருக்கிறான் என்பதற்குரிய ஆதாரமாக இருக்கிறது. சூரியன் வரல்ல, நாடு குளிர்ந்து போயிடும், மனிதனும் அப்படியே வாழ முடியாமல் துடிப்பான். சூரியனே சூட்ட கக்குது, மனிதன் செத்து போயிடுவான். இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி மனிதனுக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். சூரியன் வரலன்னு இருந்தால் மனிதனுக்கு தான் கஷ்டம், மழை பெய்யலன்னு இருந்தால் மனிதனுக்கு தான் கஷ்டம். இது அனைத்தும் அல்லாஹ்வால் தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதனுடைய தேவையையும் அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. ஒரு பிராணியுடைய தேவை, மனிதனுக்காக படைக்கப்பட்ட பிராணியுடைய தேவையே விட்டு வைக்கவில்லை. அதாவது என்னென்ன மாதிரி அந்த மிருகங்கள் வாழணுமோ அதற்குரிய வாழ்க்கைக்குரிய வழிகளை அந்த மிருகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுபடுத்தி கொடுக்குறான். பறவைகளை நீங்கள் பார்க்கலாம், அதனுடைய சொந்த அமைப்புகளை பார்க்கலாம், மிருகங்களை பார்க்கலாம், அதனுடைய பல்லமைப்புகளை வாயமைப்புகளை பார்க்கலாம். இதெல்லாம் அதனுடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹ் நிறைவேற்றியிருக்கக்கூடிய பெரிய ஏற்பாடுகளாக இருக்குது. ஆகவே தான் ருசுலன் முபஷ்ஷிரீன வ முன்திரீன லியல்லாகுன லின்னாஸி அலைக்கும் ஹுஜ்ஜத்துன் அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன். ருசுலன் முபஷ்ஷிரீன வ முன்திரீன, ரசூல்மார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்களாக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். எதற்காக வேண்டி? ருசுலன் முபஷ்ஷிரீன வ முன்திரீன லியல்லாகுன அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன். அல்லாஹ்வுக்கு எதிராக வந்து மனிதன், யா அல்லாஹ் நீ படைத்தாய், எங்களுக்கு வழிகாட்டலையே, நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோமே, எங்களுக்கு நரக சொர்க்கத்தை பற்றி சொல்லலையே. மவுத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு தயாராகிறது தான் உலகம். இந்த மவுத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு தயாராகிறதுக்கு தான் எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். மவுத்துக்கு தயாராக்கிறதுக்காக வேண்டி வழிகாட்டுறதுக்கு தான் நபிமார்கள் வந்தாங்க. அந்த தயார் நிலையை உண்டாக்குறதுக்கு தான் நபிமார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய கடைசி வேதம் குர்ஆன். இந்த குர்ஆனுடைய அடிப்படையிலே அந்த குர்ஆனுக்கு ஹதீஸ் நிறைய 6 கிரந்தம் அதுக்கு அங்காலேயும் இருக்குது. அந்த ஹதீஸை சொல்றவர்களையும் ஆராய்ந்து வைத்திருக்கிறார்கள். இபாதி அல்லதீன யஸ்தமிஊன அல்-கௌல வ யத்தபிஊன அஹ்ஸனா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், என்னுடைய அடியார்கள் என்று சொல்றான், அவன் அடியார்கள் என்று சொல்றான். ஒரு புள்ள தகப்பனுக்கு மிக நெருங்கி அழகாக தகப்பனுடைய தேவைகளையும் அவருடைய விருப்பத்தையும் அவருக்கு அன்பாகவும் அவருக்கு நேசம் வரக்கூடிய முறைக்கும் ஒரு புள்ள வாழ்கிறான்னு சொன்னால், என்ற புள்ள அவன் தான்டா என்று வாப்பா சொல்லுவான். மற்ற பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் முரண்டு காட்டுறான்டா, இவனைத்தான் சொல்லுவான், என்ற பிள்ளை தங்கமான மகன் இவன் தான் என்று சொல்லுவான். அதுபோல அல்லாஹ் இபாதி என்று சொல்கிறான், என்னுடைய அடியார்கள். அல்லதீன யஸ்தமிஊன அல்-கௌல, அவர்கள் பேச்சை காது கொடுத்து கேட்பார்கள். யத்தபிஊன அஹ்ஸனா, பின்பற்ற எது சிறந்ததோ அதைத்தான் பின்பற்றுவாங்க, எது சஹீஹான ஹதீஸோ அதைத்தான் பின்பற்றுவாங்க.
சொல்கிறதையெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க. யார்? அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் தன் பக்கம் எடுத்துக்கொள்ளக்கூடிய, தன்னோடு சேர்த்துக்கொள்ளக்கூடிய அந்த அடியார்கள் அஹ்சனா, எது ஆக சிறந்ததோ அதைத்தான் பேச்சில் பின்பற்றுவார்கள், கண்டதையெல்லாம் பின்பற்ற மாட்டார்கள். குர்ஆன் எங்களை அந்த ஆகிரத்துடைய விஷயத்துக்காக வேண்டி அழைத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கு ஒரு கண் படைக்கலுமா? எங்களுக்கு ஒரு உறுப்பு படைக்கலுமா? ஒரு உறுப்பு எங்களுக்கு இல்லை என்றிருந்தால் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் என்ன? ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை அடிப்படையாக கொண்டு, ஹதீஸை அடிப்படையாக கொண்டு நடக்க வேண்டுமெங்கிறதை ஊக்குவிப்பதற்காக வேண்டிய உலமாக்களுடைய கடமை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊரில், இந்த நாடு முழுவதிலும், உலகம் முழுவதிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டித்தான் அவர்கள் பல வருடங்கள் போய் மதரசாவிலே படித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான இந்த வேலைக்காக வேண்டி கொஞ்ச காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் இந்த உலமா சபையில் தலைவராக கொஞ்ச காலம் இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் குழப்பமான காலங்கள், மிக கஷ்டமான காலங்கள், எல்லாரும் வந்து கூடுறதும் கஷ்டமாக இருந்துச்சு, எல்லாரும் ஒன்று சேர்றதும் கஷ்டமாக இருந்துச்சு. ஆகையினால ஒரு கூட்டத்துக்கு அறிவித்தோன்னே 4 பேர் வருவாங்க, நாங்கள் குந்திட்டு காத்துக்கிட்டு இருப்போம், போயிடுவாங்க. ஒருத்தரும் இல்லை, அப்படியே கலைஞ்சி நாங்கள் போக வேண்டிய அப்படியான ஒரு நிர்பந்தமான, ஒரு கஷ்டகரமான ஒரு காலம். அந்த காலத்தில் தான் இந்த வேலையை செய்ய வேண்டியிருந்தீங்க, செஞ்சு கொண்டிருந்தோம். ஆனால் இதுக்கு பிறகு, பெரிய வயசானதுக்கு பிறகு என்னத்து செய்கிறது? ஆகையினால நான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் வேறு ஆளை வச்சுக்கொள்ளுங்க, வேறு நல்ல துடியாக இந்த வேலையை செய்யக்கூடிய இளம் சந்ததியர்களை இந்த இடத்துல நிப்பாட்டுங்க என்று நம்மளோட எனக்கு கீழே இருந்த செக்ரட்டரியோட நான் கதைச்சேன். இன்னும் விட்டுருங்க, இதுக்கு பிறகும் எனக்கு இந்த வேலையில் இருக்க இயலாது, எனக்கு வயசு. அடுத்தது நான் என்ன செய்யணும்? 9 மணிக்கு நான் தூங்கிடுவேன், 6 மணிக்கு சாப்பிட்டுருவேன். அப்போ என்னுடைய அந்த வாழ்க்கையுடைய போக்குக்கு இந்தியர்களுக்கெல்லாம் எனக்கு தலை கொடுக்க இயலாதுன்னு சொல்லி நான் தானாகவே நின்று கொண்டு அதுக்கு தரமான ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கன்னு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, அதுக்குரிய துடியான ஆட்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க துடியாக இந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்க முன்னிற்கிறாங்க. ஆகவே எது குர்ஆன் சொல்லுதோ அதையே எடுத்து நடக்கிறதுக்கும், எது ஹதீஸ் வழிகாட்டுதோ அதையே வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வதற்கும் செய்யக்கூடிய இந்த உலமாக்களுடைய கடமையை சிறந்த முறையில் செய்கிறதுக்குரியவர்களாக வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல பேசணும், நீங்கள் வாங்க என்று சொல்லி என்னை அழைச்ச உடனே, அட கொல்லங்கடையில் எப்படி அப்போ யூசி விற்கிற என்று நான் யோசித்தேன். ஊசி கொல்லங்கடையில் போனால் விற்று நாம் பிழைக்கலாமா என்ற மாதிரி எனக்கு ஒரு பாரமாகவும் பயமாகவும் யோசனையாகவும் நேற்றிருந்தி. ஆனால் பெரிய இந்த ஊரில் உள்ள பிரமுகர்களும் வந்திருக்கிறார்கள். ஆகையினால் பிரமுகர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு நன்றி உள்ளவர்களாக எல்லாரும் நடக்கணும். அப்படி நடக்கவில்லை என்றிருந்தால், அப்படியான நடத்தை எங்கிட்ட இல்லை என்றிருந்தால், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றிருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நன்றி செலுத்தினால் கூட்டி கொடுப்பான். நன்றி செலுத்தல் என்றிருந்தால் வஷ்குருனி வலா தக்ஃபுருனி, காஃபிராக்கி போயிடுவான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தாட்டி அவன் நன்றி கெட்டவன், காஃபிர் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவன். ஆகையினாலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள வேணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படி பின்பற்றுறது, என்னென்னத்தை செய்கிறது, எப்படி செய்கிறது, இதெல்லாம் நாங்கள் குர்ஆன் ஹதீஸில் இருந்து எடுத்து அந்த பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக இந்த கல்முனையில் உள்ளவர்கள் வர வேணும். குர்ஆன் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்குது, பள்ளியில் ஒன்று நடக்குது. குர்ஆன் ஒன்று சொல்லுது, அங்கே பள்ளியில் குர்ஆனுக்கு மாற்றமாக தான் நடக்குது. இப்படி இருந்தால் குர்ஆன் என்னத்துக்கு இருக்கணும்? இது நிறைய விஷயங்கள் இருக்குது, அது பேசுவதற்கு இப்போ சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் பெரிய பிரமுகர்கள் வந்திருக்கிறீங்க, அதுக்கு எனக்கு பின்னுங்கும் பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆகையினால் நான்
இதற்கு முன்னே இருந்த பெரிய பெரிய ஆக்கள் ஷேக் இப்ராஹிம் மௌலவி போன்றவர்கள் இருந்தார்கள், இப்ராஹிம் அவங்களோட வாப்பா இருந்தார்கள். இவர்களெல்லாம் மிக துடியாக இந்த தீனுக்காக வேண்டி உழைத்தவர்கள். அவர்களுக்கு பின்னணியில் நாங்களும் நின்று உழைத்தோம். அதன் அடிப்படையில் தான் ஹாமியாங்கிற மதரசா உருவானது. அந்த அடிப்படையில் தான் உருவாயிச்சு. ஆகவே அதனுடைய பிரதிபலன்தான் ஷேக் இப்ராஹிம் மௌலவி அவர்கள் ஒரு பெரிய தைரியசாலி, சாதாரணமான ஒரு ஆள் இல்லை. எம்ஹெச் முகமது ஒரு பெரிய மந்திரி. அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. பேசிட்டு கேட்கல உலமாக்களை குறையாக பேசினார். டக்குன்னு அவர் சொன்னார், எழும்பி ஷேக் இப்ராஹிம் மௌலவி, சார் நீங்கள் நினைக்கிற உலமாக்களை உருவாக்க உங்களால் இயலும், அந்த உலமாக்களை நீங்கள் உருவாக்கி காட்டுங்கன்னாரு. யாரோ சிலர் உருவாக்கிக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க உலமாக்களை. அதை நீங்கள் குறை காண்றீங்க, அதில் நீங்கள் பிழை சொல்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற உலமாக்களை நீங்கள் உண்டாக்கி காட்டுங்களேன் என்றோன்னு அவர் வாய் முடித்தார். இப்படி ஒரு பெரிய தைரியமான முறையில் இந்த ஊரில் வாழ்ந்த ஒரு மனிதர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஞாபகார்த்தமாக பெரிய மதரசாவும் இருக்குது. அவர்தான் அந்த மதரசாவுக்கு தலைவராக இருந்து நடத்தினார். நாங்களும் அவருக்கு பின்னுக்கு நின்று அவரோட ஒத்தாசை செய்தோம். ஆகவே இந்த நல்ல காரியங்களில் எங்களை ஈடுபடுத்தினான் அல்லாஹ். அது அல்லாஹ் செய்த எங்களுக்கு செய்த ஹைர். ஆகவே இத்தோட என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். தீனுடைய விஷயத்துக்காக ஊர் முழுதும் சேர்ந்து ஒத்துழைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஜமாத்தோட இந்த உலமாக்களோட நீங்கள் அதுக்குரிய ஒத்தாசை செய்வீர்கள் என்று எதிர்பார்த்து என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. எமது மூத்த ஆலிம்களில் ஒருவரான எமது ஜம்மியத் உலமாவின் முன்னாள் தலைவர்களின் ஒருவரான எங்களுடைய சுல்தான் ஹஸரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது அழைப்பை ஏற்று இந்த ஜம்மியத் உலமாவுடைய இந்த மூத்த ஆலிம்களை கௌரவிப்பு நிகழ்வுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்புதாரிகள், இன்னும் ஏனைய பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரிகள், சமூக அமைப்புகளின் தலைவர்கள், இன்னும் இந்த ஊருடைய இந்த ஜம்மியாவுக்கு அன்பளிப்புகள் செய்த இன்னும் பிரமுகர்கள் அனைவர்களையும் வருக என வரவேற்ற வண்ணமாக அடுத்ததாக இந்த ஜம்மியத் உலமாவிலே அடுத்த நிகழ்வாக நாம் இந்த பள்ளிவாசலுடைய தலைவர்கள் என்ற ரீதியிலே எம்முடைய முஹியத்தீன் ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர்களை இங்கே பேசுவதற்கு அழைத்திருந்தோம். அவர்கள் வராததன் காரணமாக ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர்கள் என்ற அடிப்படையில் எம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய எம்முடைய டவுன் நகர ஜும்மா பள்ளிவாசலுடைய பொறுப்பதிகாரி KM அப்துல் ரஸாக் ஹாஜியார் அவர்களை இங்கு சிறு நேர உரையாற்றுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போதுதான் இந்த இடத்தில் பேச அழைத்தார்கள். கண்ணியத்துக்கும் பெருமைக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து உலமாக்கள் அனைவரையும் விழித்தவனாக உங்கள் அனைவரிடமிருந்து இந்த ஊருக்கான பிரார்த்தனையை எதிர்பார்த்தவனாக சில வார்த்தைகளை பள்ளிவாசல் சார்பாக பேச வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். கல்முனை மண்ணை நான் வளமையாக பல அரசியல் மேடைகளில் பேசியிருக்கின்றேன். இது ஒரு வளமான மண். வளமான மண் என்பதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் கல்முனை சார்ந்த எவரும் அல்ல. இந்த கல்முனை மண்ணை அறிமுகப்படுத்தியவர்கள் வெள்ளக்காரர்கள், ஆங்கிலேயர்கள். அவர்கள்தான் இந்த மண்ணை அம்பாறை மாவட்டத்தின் தலைநகரம் போன்று அவர்கள் இதை உருவாக்கினார்கள். எல்லா இடங்களையும் விட அவர்கள் சார்ந்த சான்றுகள் இங்கே இருக்கின்றது. 1957ஆம் ஆண்டு வெள்ளத்தில் இங்கே ஒரு கிறிஸ்டியன் 2 ஸ்கூல் இருந்தது. நான் ஒரு ஸ்கூலில் படித்திருக்கின்றேன், வெஸ்லி உயர்தர பாடசாலை.
இரண்டாவது பாடசாலை ஃபாத்திமா காலேஜ் என்று சொல்லி காமல் கொன்வென்ட் என்று 3 பாடசாலை. அந்த ஃபாத்திமா காலேஜில் இருந்த வெள்ளைக்கார ஃபாதர்மாரை ஏற்றி போவதற்கு வந்த ஹெலிகாப்டர் ஒன்று ஒரு பனைமரத்தில் மோதி விழுந்த வரலாறு இருக்கின்றது. ஆங்கிலேயரின் காலத்தில் இந்த ஊரில் தான் ஒரு 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 ஆயுத கிடங்கு ஒன்றை கட்டிய அந்த 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 ஆவணம் இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. சர்ச்சை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும். இது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. 2 மிஷன்கள் நடந்திருக்கின்றது இந்த ஊரில். வெஸ்லி ஹை ஸ்கூலில் இருந்தவர்கள் எல்லாம் வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் தான் முதலாக அதிபராக இருந்து வந்திருக்கின்றார்கள். இந்த 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 ஊரின் அண்மையில் ஆங்கிலேயர்களால் வந்த கப்பல்கள் 2 தாண்டு கிடக்கின்ற வரலாறுகள் இருக்கின்றது. நற்பட்டிமுனை என்கின்ற ஒரு ஊர் வெள்ளைக்காரர்களினால் அந்த காலத்து ஒரு கப்பல்கள் வந்து இறங்குகின்ற துறைமுகமாக அது அந்த காலத்தில் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளைக்காரர்கள் மட்டக்களப்பு கோட்டையில் ஆட்சி செய்தார்கள். அந்த கோட்டையிலிருந்து வருகின்ற வழியில் அவர்கள் வருகின்ற பாதையாக வந்து இறங்குகின்ற துறையாக நற்பட்டிமுனை இருந்திருக்கின்றது. அநேகமான மூத்தவர்களுக்கு தெரியும், நற்பட்டிமுனைக்கும் சென்ட்ரல் கேம்புக்கும் இடையில் ஒரு பாதை இருந்தது. ஒரு 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 ஆறு இருந்தது. அந்த ஆறை கடப்பதற்கு இருந்த பாலங்கள் அல்ல, அது ஒரு பாதையாக ஒரு மெஷினில் கிண்ணியாவில் இருப்பது போன்ற ஒரு பாதை சென்று வந்த வரலாறுகள் இருக்கின்றது. கல்முனையில் தான் அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்யும் போது கேட் முதலியார் என்ற ஒருவரை நியமித்தார்கள், வன்னியனார். அப்படி இருந்தவர்களில் ஒருவர் தான் MS காரியப்பர். இங்கிருந்து அத்தனை தூதுகளையும் வெள்ளை ஆங்கிலேயர்களின் ஆட்சிகளை இந்த பரப்பில் அம்பாறை மாவட்டத்தில் பரப்பியவர்கள் இந்த கல்முனையில் தலைநகரமாக கொண்டதுதான். கல்முனைக்கென்று ஒரு கச்சேரி முதலில் உருவாக்கப்பட்டது அம்பாறை கச்சேரி உருவாவதற்கு முன்னர். நீங்கள் படங்களை கண்டிருப்பீர்கள். இப்படி ஒரு சிறந்த மண், ஒரு சிறந்த இடம், மிக முக்கியமான இடம், ஒரு தலைநகரம். இதை மையமாக வைத்துத்தான் மறைந்த மாமனிதர் அஷ்ரப் அவர்கள் இதை தென்கிழக்கின் தலைநகரம் என்ற ஒரு தலைநகரம் என்ற ஒரு பெயரை இதற்கு உருவாக்கினார். அவர் மறைந்ததன் பின்னர் அந்த தென்கிழக்கு என்ற அலகு என்ற ஒன்றும் மறைந்து விட்டது, தலைநகரம் என்ற ஒன்றும் மறைந்து விட்டது. இப்போது இந்த கல்முனை இருக்கின்ற நிலை மிகவும் கஷ்டமான, ஒதுக்கப்பட்ட, ஒரு புறம்பாக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இதை நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் அறிந்தவர்கள். இதற்கு காரணம் என்ன? அரசியல்வாதிகளா? இல்லை. இந்த மண்ணில் தான் 3 வழியான, நான் அறிந்த வரையில் 3 வழியான மார்க்க கொள்கைகள் பரப்பப்பட்டது. சுன்னத்து வல் ஜமாத் என்ற ஒரு கொள்கை, தப்லீக் என்ற ஒரு கொள்கை, மற்றது அந்த ஜமாத் இஸ்லாம் என்று அப்படி 4 வகையான கொள்கைகள் பரப்பப்பட்டது. முதலாக கல்முனையில் இருந்த ஆலிம்கள், நான் நினைக்கின்றேன் அந்த மூத்தம்பி ஆலிம் என்கின்றவரின் தலைமையில் கல்முனையின் அந்த தலைமை இந்த பெரிய பள்ளி வாசலில் தான் தலைமை கொண்டிருந்தது. இந்த பெரிய பள்ளி வாசலில் இருந்த தலைமையை ஒரு உலமா சார்ந்த மார்க்கம் சார்ந்தவர்கள் தான் பிரித்தார்கள். தௌஹீத் என்ற அமைப்புக்குள் கொண்டு வந்து முதலாக 2 பள்ளிகளாக இந்த ஊர் பிரிக்கப்பட்டது. இல்லாவிட்டால் இந்த ஊர் ஒரே தலைமையில் தான் இருந்திருக்கு. 2 ஜும்மாக்கள் உருவானது. அன்றிலிருந்து இன்று வரை இன்று பல ஜும்மாக்கள், நான் நினைக்கின்றேன் ஒரு 14-15 ஜும்மாக்கள் உருவாகியிருக்கின்றது, பள்ளிகள் உருவாகியிருக்கின்றது, கொள்கையர் உருவாக்கி இருந்தது. இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளமாக நான் நினைக்கின்றேன். ஆனால் இந்த பிரிவினையை ஒன்றுபடுத்த வேண்டிய தலையான கடமை கொண்டோர் நீங்கள் தான். இதற்கு எங்களிடம் அல்லாஹ் கேள்வி கேட்கப் போவதில்லை, எங்களுக்கு எந்த தண்டனையும் தரப்போவதில்லை. நீங்கள் உங்கள் தலைகளில் சுமந்திருக்கின்ற தண்டனையும் வேதனையும் மறுமையில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இதை எப்படி நிவர்த்திக்கப் போகின்றீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ், தூர்ந்து போயிருந்த உலமா சபைகள் இன்று விழித்தெழத் தொடங்கியிருக்கின்றது. ஒன்று உயிர்த்தெழுந்தால் இன்னொன்று அதற்காக
உரம் கொண்டு உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த உலமா சபை இப்போது துடிக்கத் தொடங்கியதன் பின்னர் அன்புக்குரிய மூத்த உலமா எங்கள் சுல்தான் மௌலை சொன்னது போல துடிப்புள்ளவர்களின் அந்த துடிப்புக்கு வந்ததன் பின்னர் இப்போது அடுத்த அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற சார்ந்த அடுத்த உலமா சபைகளும் துடிக்க தொடங்கி இருக்கின்றது. வைப்ரேஷன் ஒரு ஊரில் எதுவாக இருந்தாலும் ஒரு ஊரில் ஒரு வீட்டில் அல்லது ஒரு கூட்டத்தில் வைப்ரேஷன் இருக்க வேண்டும், துடிப்பு இருக்க வேண்டும். அந்த துடிப்பின் ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு நிலையில் நான் இன்று அந்த இடத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரில் இருக்கின்ற வேற்றுமைகள் மறைந்து நல்ல இணக்கப்பாடுகளுடன் இன்னொருவரின் அசிங்கங்களை கழுவுகின்ற அல்லது கதைக்கின்ற அல்லது பொய்களை பரப்புகின்ற அந்த தன்மை இந்த ஊரில் இருந்து மறைந்தால் போதும். இந்த ஊரில் பல நன்மைகள் இருக்கின்றது, அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த ஊர் கல்முனை என்ற ஊர் மாத்திரம்தான் இன்னொரு ஊருக்கு தனது பள்ளிவாசல் கட்டுவதற்கோ பள்ளி கட்டுவதற்கோ அல்லது பாடசாலை கட்டுவதற்கோ போகாத ஊர். ஆனால் இந்த ஊருக்கு வருகின்ற அத்தனை பேரையும் கௌரவிக்கின்ற ஒரு ஊர். பல சிறப்புகள் கொண்ட இந்த ஊரில் பல விடயங்கள் மறைந்து கொண்டிருக்கின்றது, பல தன்மைகள் மறைந்து கொண்டிருக்கின்றது, பல கேள்விகள் உருவாகியிருக்கின்றது. இந்த ஊர் ஒரு பாவப்பட்ட ஒரு ஊராக தெரிகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் அதற்கான துடிப்புகளை நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து உங்களுக்கு இருக்கின்ற அந்த மறுமைக்கான கேள்வி கணைகளை அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பதில்களை தேடி நீங்களும் உழைக்க வேண்டும் என்று வேண்டி அதற்கு உறுதுணையாக எங்களை போன்றவர்களும் இருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. எமது அவசர வேண்டுகோளை விடுத்து ஜும்மா பள்ளிகள் சார்பாக நகர ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் KM அப்துல் ரஸாக் ஹாஜியார் அவர்கள் இந்த இடத்தில் உரையாற்றியமைக்கு இந்த ஜம்மியத் உலமா சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 70 ஆண்டுகள் பூர்த்தியை முன்னிட்டு இந்த ஜம்மியாவினுடைய மூத்த ஆலிம்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே 50 வயது மேற்கொண்ட மூத்த ஆலிம்களாக 16 ஆலிம்கள் இந்த ஜம்மியத் உலமாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எம்முடன் இணைந்து கொள்ளவில்லை, அவர்களை அழைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு அழைப்புகள் விடுத்தோம், அவர்கள் அழைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த எம்மோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த ஜம்மியாவிலே பாடுபட்ட இந்த 16 உலமாக்களை நாம் இந்த இடத்திலே நினைவு கூறுவது மிகவும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த ஜம்மியாவிலே தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த ஆலிம்களில் ஒருவர்தான் எங்களுடைய முன்னாள் ஜம்மியத் உலமாவுடைய தலைவர் ML முஹம்மது சுல்தான் கஃபூரி ஹசரத் அவர்கள். அதேபோல் இரண்டாவது ZM நசீர் ஷர்கி ஹசரத் அவர்கள். அடுத்ததாக MI முஹம்மத் ரஃபீக் ஹசரத் அவர்கள். அடுத்ததாக அல் ஹாஃபில் ஷேக் நசீர் அஹ்மத் இப்ரா லப்பை நிதாமி ரியாதி ஹசரத் அவர்கள். அடுத்ததாக SM முஹம்மத் ஆரிஃப் நதுவி ஹசரத் அவர்கள். MM உதுமா லப்பை நூரி ஹசரத் அவர்கள். UL ஷாஹுல் ஹமீத் ஹாமி ஹசரத் அவர்கள். AM முபாரக் அப்துல் மஜீத் கஃபூரி மதனி ஹசரத் அவர்கள். IL வலியுல்லா ஹாமி ஹசரத் அவர்கள். ULM இக்பால் ஹாமி ஹசரத் அவர்கள். SH குதுபுத்தீன் ஹாமி ஹசரத் அவர்கள். டாக்டர் MIM ஜசீல் சலஃபி ஹசரத் அவர்கள். KM ஹாரூன் சலஃபி ஹசரத் அவர்கள். PM நிசாம் ஹாஷிமி ஹசரத் அவர்கள். MC அப்துல் சமத் அத்தப்லீகி ஹசரத் அவர்கள். T ரிஃபானுத்தீன் ஃபலாஹி ஹசரத் அவர்கள். எனவே இந்த 16 உலமாக்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வுதான் இந்த நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உலமாக்களை கண்ணியப்படுத்துவது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கூற்றாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கண்ணியமான நிகழ்விலே நாம் இன்று அல்ஹம்துலில்லாஹ் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எனவே இப்போது இந்த ஜம்மியத் உலமாவுடைய
தலைவர்களாக செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் இந்த ஜம்மியாவுடைய தற்போதைய தலைவர்கள்தான் முஃப்தி ALM முர்ஷித் சாதி அன் நஜிமி ஹசரத் அவர்கள் இருக்கிறார்கள். தலைவர்களாக 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று முஃப்தி KL ஜியானுத்தீன் ஹாஷிமி நஜிமி ஹசரத் அவர்கள். அடுத்ததாக UL அப்துல் ஹமீத் ஹாமி ஹசரத் அவர்கள். செயலாளர்களாக MF ரஹ்மத்துல்லா சாதி ஹசரத் அவர்கள் இருக்கிறார்கள். செயலாளராக ULM இக்பால் ஹாமி ஹசரத் அவர்கள் இருக்கிறார்கள். பொருளாளராக MI ஹாஜா அலாவுத்தீன் ஆஷிக் அலி ஹிதரி அவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் இந்த ஜமியத் உலமாவினுடைய தற்போதைய நிர்வாகிகளாக இப்போது கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். மூத்த ஆலிம்கள் எம்மை வழிநடாத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அடுத்த நிகழ்வாக எமது ஜமியத் உலமாவுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த ஜமியாவுக்கு விசேட அதிரியாக பிரதம அதிரியாக வெளிகமையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அஷேக் அல் ஆலிம் AR அப்துர் ரஹ்மான் மலாஹிரி அதிபர் பாரி அரபுக் கல்லூரி வெளிகாமம் ஹசரத் அவர்களை இங்கே உரையாற்றுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يخشى الله من عباده العلماء إن الله عزيز غفور. وقال الله تبارك وتعالى هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء وإن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما وإنما ورثوا العلم. وقال عليه الصلاة والسلام أيضا العلماء قادة أو كما قال عليه الصلاة والسلام. கல்முனை அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கல்முனை கிளையின் இந்த சிறப்பான கௌரவிப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கௌரவ தலைவர் அவர்களே, ஏனைய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் ரஹ்மத்து செய்ய வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கி வைக்க வேண்டுமென்று பிரார்த்தித்தவனாக, உண்மையில் யார் கௌரவிக்கப்பட வேண்டுமோ, பாராட்டப்பட வேண்டுமோ, அவர்களை கௌரவிப்பதற்காக, பாராட்டுவதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஏனென்றா ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு உம்மத்துக்கும் அவரவர்கள் சிறப்பு பெறுவதற்கென்று அல்லாஹ் ஒரு விடயத்தை கொடுத்திருந்தான். இன்னலி குல்லி உம்மத்தின் ஷரஃபா, ஒவ்வொரு உம்மத்தும் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு விடயத்தை கொண்டு அவர்கள் சிறப்பு பெற்று கொண்டிருந்தார்கள். வஷரஃப உம்மத்தி அல் குர்ஆன், என்னுடைய உம்மத்தினுடைய கௌரவம் அது குர்ஆன் தான் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே துனியாவிலும் கபரிலும் ஆகிரத்திலும் எந்தெந்த நிலைமைகளை முன்னால் சந்திக்க போகிறோமோ, குர்ஆன் இல்லாமல் யாரும் அந்த நிலைமைகளை வெற்றி அடைகிறது கஷ்டம் என்று தான் சொல்லணும். அப்போ சிறப்புக்குரியவங்க இந்த குர்ஆனை சுமந்தவர்கள்,
குர்ஆனுடைய விளக்கங்களை சுமந்திருக்கக்கூடிய, குர்ஆனுடைய அந்த போதனைகளை பாதுகாக்கக்கூடிய, அந்த குர்ஆனை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உலமாக்கள் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வாய் பேச்சாக மாத்திரம் இந்த விடயத்தை சொல்லிட்டு முடிக்க இல்லை, அதை செயலிலும் செய்து காட்டினாங்க. உஹது யுத்தம் நடைபெற்று சஹாபாக்கள் 70 பேர் ஷஹீதாக இருக்கிறாங்க. 70 பேருக்கும் தனித்தனியான கபறுகளை தோண்டுவது சஹாபாக்களுக்கு அப்போது பாரமாகவும் பிரச்சனையாகவும் இருந்தது. அதிகமான சஹாபாக்கள் காயப்பட்டிருந்தாங்க. மேலான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 70 கபரு தோன்றதுக்கு பதிலாக உங்களால் முடிந்த அளவு கபறுகளை தோண்டுங்க, ஒவ்வொரு கபரிலையும் 2-3 என்று ஜனாசாக்களை வைப்போம் என்று சொன்னாங்க. கபறுகள் தோண்டப்பட்டிருச்சு. 2-3 ஜனாசாக்கள் என்று ஒவ்வொரு கபருக்கும் பக்கத்தில் ஷுஹதாக்கள் ஜனாசாக்கள் வைக்கப்பட்டிருக்குது. 70 பேருமே கலிமாவுக்காக உயிர் நீத்த ஷஹீதுகள். அவர்களை கபருக்குள்ள இறக்குற வேலையை ரசூலுல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டாங்க. எந்த தகமையின் அடிப்படையில் கபருக்குள்ள இவர்களை வைக்கிறது என்ற ஒரு பிரச்சனை வரும். பணத்தை அடிப்படையாக வச்சோ அல்லது உலகத்தில் இருக்கிற பட்டம் பதவிகள் அடிப்படையாக வைத்தோ அல்லது உலகத்தில் உள்ள அரசியல் பலங்களை அடிப்படையாக வைத்தோ ரசூலுல்லாஹ் அவர்களை தெரிவு செய்யல. சஹீஹுல் புகாரியில் இருக்கக்கூடிய செய்தி, அந்த ஜனாசாக்களை காட்டி கேட்பாங்க, ஐயுஹுமா அக்ஸரு அஹ்தன் லில் குர்ஆன், 2 ஜனாசாவை வெளியால் வச்சிருக்கிறீங்க, இந்த 2 பேரில் அதிகமாக குர்ஆனை பாடமிட்டவங்க, அதிகமாக குர்ஆனை கற்றுக்கொண்டவங்க யாருன்னு கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹ், மறுமையினுடைய பயணம் ஷுஹதாக்கள் ஆரம்பிக்க போறாங்க. குர்ஆன் அடிப்படையாக வைக்கப்படுது. குர்ஆனை வச்சு கௌரவப்படுத்துறாங்க. ஹதீஸ்ல இருக்குது, ஃபைதா உஷீர இலா ஹதிஹிமா கத்தமஹு ஃபில் லஹத், சஹாபாக்கள் ஒருவரை காட்டுவாங்க, இவரை விட இவருக்கு குர்ஆன் அதிகமாக தெரியும் என்று. அவரோட ஜனாவஸாவை ரசூலுல்லாஹ் அவங்களோட கைகளால் கபருக்குள்ள எடுத்து வச்சாங்க. ஆஹிராவுடைய பயணம் உலகத்தினுடைய வீட்டிலிருந்து பிரிந்து மறுமையினுடைய முதல் வீடான கபருக்கு பயணிக்கிற நேரம், அந்த இடம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு ஆளாகிறதுக்கு குர்ஆனுடையவங்க காரணம் என்கிறதுனால ரசூலுல்லாஹ் அவங்களோட ஜனாசாக்களை கபரில் முதலாவது வைக்கிறாங்க. அப்போ இவங்க உலகத்தில் எவ்வளவு பாராட்டப்பட வேண்டியவங்க, எவ்வளவு தக்ரீம் செய்யப்பட வேண்டியவங்க, கௌரவிக்கப்பட வேண்டியவங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவரவர்களுடைய காலத்தில் இருந்த நிலைமைகளுக்கு ஏற்ப அந்தந்த நேரங்களில் இருந்த சிரமங்களை தாங்கி கொண்டு அவர்களால் முடிந்த சேவைகளை செய்துதான் இந்த இடத்துக்கு ஜமியாக்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. 1924ஆம் ஆண்டு அப்போ உலமாக்களுடைய உற்பத்தி, அவர்களுடைய வெளியாகின்ற வீதம் ஓரளவுக்கு அதிகரித்திருந்த காலம். இன்றைக்கு இலங்கையில் மதரசாக்கள் உருவாக்கப்பட்டு 140 வருஷங்கள் ஆகுது. 140 வருஷம். அப்படி என்றால் யாரும் விளங்கி கொள்ளக்கூடாது, தீனுடைய இல்ம் 1000 வருடங்களுக்கு மேலாக வரலாறு கொண்ட இந்த இலங்கையில் 140 வருஷமாக தானா போதிக்கப்பட்டிருக்குது என்றா, மதரசா என்ற அமைப்பு உருவானது 140 வருஷம். அதுக்கு முன்னாலேயும் வரலாறுகள் இருக்குது. மஸ்ஜிதுகளில் ஷரியத்துடைய பாடம் போதிக்கப்பட்டிருக்குது. இந்தோனேஷியாவிலிருந்து வந்திருந்த இராணுவ வீரர்களுக்கு ஷரஹுல் மஹல்லி என்ற அந்த ஃபிக்ஹுடைய கிதாப் மஸ்ஜிதுகளில் போதிக்கப்பட்ட வரலாறுகளை சிங்கள வரலாற்றாசிரியர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது போல உம்தத்து சாலிக் என்ற கிதாப் இருக்குது, எல்லோருக்கும் தெரியும். ஷேக் அஹ்மத் அன் நகீப் அல் மிஸ்ரி அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. இப்படியான பல குறிப்புகள் இந்த நாட்டினுடைய இல்முக்கு, இந்த நாட்டில் உள்ள ஷரியத்துடைய கல்வி போதனைக்கு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக பல ஆதாரங்கள் வரலாற்றில் பதியப்பட்டிருக்குது. இருந்தாலும் மதரசாக்கள் உருவாகிய பிறகு, ஓரளவு உலமாக்கள் உருவாகி வந்த பிறகு, காலியில் இருந்த பெரிய பெரிய மதரசாக்கள், அதில் உள்ள உலமாக்கள் சிந்திச்சாங்க, மதரசாக்கள் இருந்து உலமாக்கள் உருவாகி வர்றாங்க,
இவங்க எல்லாரும் ஒரு அமைப்புக்கு கீழே ஒன்று சேர்ந்தா அப்ப இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு எங்கட இல்மினால் பாரியொரு ஹிதுமத்தை பாரியொரு சேவையை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் காலியில தான் அகில இலங்கை ஜமியத்துலமா ஆரம்பிக்கப்பட்டு அண்மையில அதனுடைய ஹிஜ்ரி கணக்கினுடைய அடிப்படையில் 100ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்ட செய்தி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கலந்து கொண்டும் இருப்பீங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலமாக்களுடைய சேவை என்று சொல்லும்போது நாங்கள் ஓதி இருக்கிறதே சேவை செய்கிறதுக்கு தான். நாங்கள் இல்ம சுமந்தது இல்ம படித்தது துனியாவை சம்பாதிக்கிறதுக்கோ இங்கே சொகுசாக இருக்கிறதுக்கோ அல்ல. இந்த இல்ம 8 வருஷம் எங்களோட நெஞ்சுகளில் சிந்தனைகளில் சுமத்தப்பட்டது எல்லா மக்களையும் சுவர்க்கவாதிகளாக தயாரிக்கிறதுக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மனிதர் யார் என்று அறிமுகப்படுத்தினாங்க. சிறந்த மனிதர் யார் என்று அறிமுகப்படுத்துறாங்க. யார் உலகத்தில் சிறந்த மனிதர் என்று கேட்டா ரசூலுல்லா தான் ஆகச் சிறந்த மனிதர். அவங்க வரைவிலக்கணம் சொல்றாங்க, மிக சிறந்த மனிதர் யார்? அவருடைய சொந்த வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக அலைஞ்சி திரிஞ்சு பாடுபடுறவர் அல்ல, அவருடைய வசதிகளை உண்டாக்குறதுக்காக ராவு பகல் கஷ்டப்படுறவர் அல்ல. ஹைருன் நாஸ் அன்ஃபாஹும் லின்னாஸ், சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது. மக்களில மிகச் சிறந்தவங்க மக்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கிறவங்க. யாரு மக்களுக்கு மிக நல்ல வேலைகளை செய்கிறாங்களோ, ஹிதுமத்துகளை செய்கிறாங்களோ, பணிகளை செய்கிறாங்களோ அவங்க ஆக சிறந்தவங்க என்று சொன்னாங்க மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பொறுப்பை எடுக்க வேண்டியவங்க தான் நாங்கள். உலமாக்களிட்ட இருக்கக்கூடிய சொத்து அழியாத சொத்து. மற்றவங்கள்ட்ட இருக்கிற சொத்துகள் ஒன்றோ சொத்துகள் அவங்க வாழும் போதே அவங்கள விட்டுட்டு போயிடும், அல்லது சொத்துகள் இருக்க அவங்க போயிடுவாங்க. எங்கள்கிட்ட இருக்கிற எங்க சொத்து இருக்குதே, இது யாரும் செல்வந்தர்கள் கொண்டு வந்து தந்ததல்ல, யாரும் அரசர்கள் எங்களுக்கு புதையலாக விட்டுட்டு போனதல்ல. இந்த சொத்து நபிமார்களுடைய சொத்து. ஹாஃபிஸ் இப்னுல் கய்யிம் சொல்றத போல அல் மால் மீராசுல் அக்னியா வல் முலூக், பணம் சொத்துகள் என்பது அது மன்னர்களதும் தலைவர்களதும் அரசர்களதும் அனந்திர சொத்து என்று சொல்றாங்க. வல் இல்ம் மீராசுல் அன்பியா, இல்ம் என்பது நபிமார்களுடைய அனந்திர சொத்து என்று சொல்றாங்க இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆகவே நபிமார்களுடைய சொத்தை அல்லாஹ் எங்களோட தலையில வச்சிருக்கிறான், எங்களோட நெஞ்சுகளில் வச்சு பிரகாசப்படுத்தியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலமா சமூகத்தை வெளிச்சு சொன்னாங்க, மக்களுக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. உலமாக்கள் தூங்கிடாம இருக்கிறதுக்கு பொறுப்பை உணர்த்த அவங்களோட நெஞ்சுகளை எந்த நேரமும் சூடாக வச்சிருந்து மௌத்து வரைக்கும் உம்மத்துக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் ரசூலுல்லாவுடைய பொன்மொழி இது. என்ன சொன்னாங்க? அல் உலமா வரசத்துல் அன்பியாண்டாங்க. உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். நாங்க சொத்துக்களை வாரிசுகள் அல்ல, சுவர்க்கம் கொண்டு போகின்ற நூறண்ட அந்த இல்முக்கு வாரிசுக்காரர்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, நபிமார்கள் தங்க காசி வெள்ளி காசிய தீனார் திர்ஹங்களை வாரிசு சொத்தாக விட்டுட்டு போகல, அவங்க இந்த இல்மத்தான் அல்லாஹ்வை பற்றிய அறிவைத்தான் அனந்திர சொத்தாக விட்டுட்டு போனாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே அந்த 23 வருஷ காலம் உலமாக்களை எப்படி பாவிக்கணும், உலமாக்களுடைய சேவை எப்படி அமையணும், அவங்க என்னென்ன தலைப்பில் வேலை செய்யணும், எப்படி வேலை செஞ்சா எப்படியான பிரயோசனங்களை பொது மக்களுக்கு இடையில காண இயலும், எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துட்டு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எங்கட முறையில மதரசாக்கள் இல்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைகளே பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் நடக்கிற விரிவுரைகளை விட பல 1000 மடங்கு சிறப்பு. அந்த சபைகள் இருந்து பல 100 உலமாக்கள் உருவானாங்க. ஒரு கணிப்பீடு இருக்குது, சஹாபா பெருமக்கள் சுமாராக 4 லட்சம் பேர் உலகத்தில் இருந்தாங்க. ஹஜ்ஜத்துல் வதால மாத்திரம் 1.25 லட்சம் பேர் இருந்தாங்க. அது கலந்து கொண்டவங்க மட்டும், கலந்து கொள்ளாத எல்லாரையும் பார்த்தா சுமார் 4 லட்சம் பேர் இருந்தாங்க. இந்த 4 லட்சம் பேரு முஃப்திகள் அல்ல, இவங்க 4 லட்சம் பேரும் ஃபத்துவா கொடுக்கல்ல. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஒரு கிதாப் இருக்குது, இஅலாமுல் முவக்கியீன் என்று. முவக்கியண்டா கையொப்பம் போடுறவர்,
யாரு மார்க்க தீர்ப்புகளில் கையொப்பம் போடுறாங்களோ அல்லாஹ் சார்பாக கையொப்பம் போடுறாங்களாம். அமானிதமாக நடந்து கொள்ளணும். கியாமத்தில் பிடிச்சி கேட்பான், ஏன்ற சட்டத்துக்கு இல்லை கையொப்பம் போட்டிருக்கிறாய், சரியாக பார்த்து போட்டியாண்டு. அவ்வாறு 4 லட்சம் சஹாபாக்களுக்கும் மார்க்க தீர்ப்புகள் கொடுத்தவங்க 132 பேர் இருந்தாங்க. 132 உலமாக்கள் முஃப்திகளை ரசூலுல்லா உருவாக்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? 22 பேர் பெண்கள். 132 சஹாபாக்கள்ல 22 பெண்கள் மார்க்க தீர்ப்புகள் வழங்கக்கூடிய சக்தி மிக்கவர்களாக ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அதில் உருவான ஒரு தலைமை முஃப்தி தான் ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க உருவாகிறாங்க. அவங்க உருவான பிறகு மேலான ரசூலுல்லாஹ் ஹதரத் முஆத் இப்னு ஜபல் போதும் ஒவ்வொரு ஆலிமும் நான் என்ன செஞ்சுட்டு இந்த உலகத்திலிருந்து போகணும்னு படிக்கிறது. அவங்கள மதீனாவில் மஸ்ஜிதில் வச்சு கொள்ளல. நீங்கள் ஆலிமாக உருவானீங்கண்டா சமுதாயத்தை உருவாக்குற பொறுப்பு இருக்குது. ஒரு ஆலிம் போதும் பொறுப்பை சரியாக சுமப்பாருண்டா, உலகத்தில் உள்ள தேவைகளை பொறுத்து கொள்ள தயாருண்டா, உலகத்தில் வார கஷ்டங்களை பல்ல கடிச்சு சபறு செஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு தயாருண்டா, ஒரு நாட்டை இந்த தீனுக்குள்ள கொண்டு வர இயலும், ஒரு நாட்டை வழி நடத்த இயலும். முஆத் இப்னு ஜபல் அனுப்புறாங்க, யமனுக்கு அனுப்புறாங்க. மிக மஷூரான செய்தி. சும்மா அனுப்பல, புத்தி சொல்லி அனுப்பினாங்க, வழிகாட்டல்களை கொடுத்து அனுப்பினாங்க. 3 புத்திமதிகள் சொன்னாங்க. திருமதியில கூட இருக்குது ஹதீஸ். என்ன புத்தி சொன்னாங்க? முஆத், பெரிய ஆலிமாக இருக்கேலும் முஃப்தியாக இருக்கேலும் நீங்க மதீனாலே கிராமப்புற மஸ்ஜிதில் இமாமத் செஞ்சவர். எங்களுக்கு தெரியும், ஃபஜ்ர் தொழுகையில நீண்ட நேரம் ஓதி ஒரு ஆள் தனிய தொழுதுட்டு போனார். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட முறைப்பாடு செஞ்சு நீங்க குழப்பத்தை உண்டாக்க போறீங்களான்னு ஹதரத் முஆதுக்கு புத்திமதி சொன்ன செய்தி புகாரியில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்த ஹதரத் முஆத யமன் நாட்டுக்கு அனுப்புறாங்க. அன்ஃபஅஹும் லின்னாஸாக மாற, மக்களுக்கு பயனுள்ளவராக ஒரு ஆலிம் இருக்கணும். அனுப்பும்போது சொன்னாங்க, எங்க இருந்தாலும் பாவம் என்பது மனிதனுக்கு வரக்கூடும், அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோங்கன்னாங்க. அபூ ஜஹலே சொன்ன புத்திமதி அல்ல, ஃபகீஹான முஃப்தியான நாளை கியாமத்தில் உலமாக்கள கொடிய சுமந்து கொண்டு வரக்கூடிய ஹதரத் முஆத் சொன்னாங்க, இத்தகில்லாஹ் ஹைசுமா குந்த், எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. பாவங்கள் நடக்கிறது கேளும், பாவத்தை பட்டோலையில வச்சு கொள்ளாதீங்க, அது வாழ்க்கைய இருட்டாக்கி கொண்டே இருக்கும், வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கும். பாவத்தை உடனே அழிச்சிருங்க, அதுக்கு வழி பாவத்துக்கு பிறகு ஒரு நன்மையை செஞ்சிருங்க. அத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனா தம்ஹுஹா. 3வது சொன்னாங்க, எவ்வளவு அழகான விஷயம். முந்தின 2 விஷயங்களும் ஒரு ஆலிம் முதல்ல அல்லாஹ்வோட தனக்குள்ள கனெக்ஷனை சீராக்க சொன்னாங்க. 3வது புத்தி சொன்னாங்க, ஆலிமண்டு தனி வழியில போயலாம், வன்வேல போய்த்து ஆலிமுக்கு வேலை செய்யலாம். நாங்கள் உலமாக்கள் நாங்க மட்டும் தனியா வேலை செய்வோம்டா முட்டிப்பட்டு வந்துவீங்க. எங்கேயாவது நீங்க இறங்கணும், பொதுமக்களுடைய களத்துக்கு, மக்களோட கலக்கணும், மக்களோட பழகணும், மக்கள் தார கஷ்டங்களை தாங்கணும், உங்களோட நல்ல குணங்களை வெளிப்படுத்தணும். வஹாலிகின் நாஸ் பிஹுலுகின் ஹசன், மக்களோட பழகுங்க நல்ல குணத்தோடுண்டாங்க. எவ்வளோ அழகான புத்தி, எவ்வளோ அழகான புத்திமதி. அல்லாஹ்வோட கனெக்ஷன் சீராகுது ஆலிமுக்கு, பொதுமக்களோட நற்குணத்தால இணைகிறார். அல்லாஹ்வோட இணையறதுக்கு வழி பாவங்கள் இல்லாமல் இருக்கிறது, மக்களோட இணையறதுக்கு வழி நல்ல குணங்கள். நல்ல குணம் என்றாலே என்ன? பூனை போல பனியை பார்த்து நடக்கிறதல்ல, பின்னால இருந்து கேம கொடுக்கிறதல்ல. அல் ஹுலுகுல் ஹசனுக்கு அழகாக உலமாக்கள் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்காம வாழ்றது, அடுத்தவங்க கஷ்டம் தந்தா அதுக்கு எதிராக கோஷம் எழுப்பாம நடவடிக்கை எடுக்காம அதை தாங்கிக் கொள்றது. இந்த 2க்கும் தான் நற்குணம் என்று பேரு. இப்படி மக்கள்ல கலத்துக்கிறாங்க. இந்த புத்திமதியை சொல்லி அனுப்பினாங்க. எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அபூ தாவூதுல தெளிவாக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு புத்திமதியாக நாங்கள் எடுக்கணும். சொன்னாங்க, நீங்க போறீங்க
அஹ்லுல் கிதாபுகள் வாழ்ற ஊருக்கு, தௌராத்தை இஞ்சியில பின்பற்றக்கூடிய யகூதிகள் நசாராக்கள் வார பிரதேசத்துக்கு போறீங்க. அதனால முதலாவது கலிமாவுடைய தாவத்தை கொடுங்க. கலிமா சொல்லி முஸ்லிம்கள் ஆகிட்டா ரெண்டாவது பணி உங்கட எல்லாருக்கும் தொழுக ஃபர்ல் என்று சொல்லுங்க, எல்லாரையும் தொழ வைங்க. மூணாவது சொன்னாங்க ஃபைன்ஹும் அத்தாஉலி தாலிக், அதற்கு கட்டுப்பட்டா சொல்லுங்க உங்களோட செல்வத்தில ஜகாத் இருக்குது, அந்த ஜகாத்தை நாங்க எடுப்போம், செல்வந்தர்களிடமிருந்து ஏழைகளுக்கு பகிர்வோம். துഖது மின் அக்னியாஹிம் வ துரத்து அலா ஃபுகராஹிம். அதுக்கு அடுத்தடுத்த கடமைகள் நோன்பு ஹஜ்ஜுகளை சொல்லி கொடுத்தாங்க. 5 ஃபர்லையும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற ஆண்கள் பெண்களோட வாழ்க்கையில சீராக கொண்டு வர்றதுக்குள்ள முயற்சியை ஒவ்வொரு ஆலிமும் செய்யணும்ன்றதை காட்டி கொடுத்தாங்க. யமன் 2 பகுதியாக இருந்துச்சு அந்த காலத்தில், 2 பிரதேசம், மிஹ்லாஃபான், 2 பிராந்தியங்களாக யமனை பிரிச்சிருந்தாங்க. ஒரு பிரதேசத்துக்கு முஃப்தி போறார் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்த பிரதேசத்துக்கு போறார் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல உருவான காரி சாப் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் வேலை செய்கிறாங்க. முடிவு என்ன ஆகுது தெரியுமா? யமனில இருந்து தங்கம் போல மாணிக்கம் போல மனிதர்கள் உருவாகி ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வராங்க. எப்படி நபி சொல்றாங்கண்டா, அத்தாக்கும் அஹ்லுல் யமன், யமன் வாசிகள் வந்திருக்கிறாங்க, ரொம்ப மிருதுவான உள்ளமுள்ளவங்க, திடுக்கமான நேரத்திலையும் சிந்தனையோட நடக்கிறவங்க. அல் யனு குலூபன் அரக்கு அஃஇதத்தன், ஈமானண்டா யமன்காரன்கிட்ட இருக்கிற ஈமான் தானண்டாங்க. ஈமானண்டா யமன் மக்கள்கிட்ட இருக்கிற ஈமான் தானண்டாங்க. எங்களை வந்துச்சு ஆலிம் சாப் செஞ்ச வேலையால யமனில உருவாக்கம் அது. ஒரு பக்கத்தில் முஃப்தி முஆத் இப்னு ஜபல் முயற்சி செஞ்சார், மறுபக்கம் காரி அபூ மூஸல் அஷ்அரி வேலை செஞ்சார். எப்படி பண்பாடுகள்! சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் ஒத்துமையாக வேலை செஞ்சுக்கோங்க, முரண்பட்டு கொள்ளாதீங்கன்னாங்க. 2 பேரும் தத்தவு ஆக வேலை செஞ்சுக்கோங்க, முரண்பாடுகளை உலமாக்கள் உண்டாக்கி கொள்ளாதீங்க, அப்பதான் அவங்களோட வேலையை வேகமா செய்யலும், பிரயோசனம் காணலும். 2 பேரும் அவங்களோட அதிகார பிரதேசத்துல எல்லைக்கு வந்தா சந்திச்சு கொள்வாங்களாம். புகாரியில் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அரசியல்வாதிகள் இந்த உலமாக்கள்கிட்ட படிச்சிருக்கணும். 2 கவர்னர்கள் 2 பிரதேசத்துக்கு காரியும் முஃப்தியும் வைத்திருக்கிறாங்க. 2 பேரும் சந்திச்சு என்ன கதைக்கிறாங்க தெரியுமா? நேத்து எவ்வளவு கிடைச்சிது, நேத்து என்ன சாப்பிட்டாய், இதெல்லாம் கதை. அபூ மூஸல் அஷ்அரி கேட்குறாங்க, முஆத், குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் கிடைக்குதில்லப்பா, நீங்க எப்படி குர்ஆன் ஓதுறீங்க? 2 அரசியல்வாதிகள் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் உருவானவங்க பேசுகிற கதை, நீங்க எப்படி குர்ஆன் ஓதுற? அவர் திருப்பி கேட்கிறார், நான் ராவையில் இஷாவு பிறகும் ஓதுவன், தஹஜ்ஜுதிலே ஓதுவன். இவர் கேட்கிறார், நீங்க எப்படி ஓதுறீங்க? நான் அப்படி தூங்கிட்டு பின்னிரவில் நீண்ட நேரம் தொழுகையில் ஓதுவன் என்று அவர் சொல்றார். இது அந்த உலமாக்கள் சென்று செய்வார். அதனால இது மட்டும் போதும். ஆலிமாக இருக்கிற நாங்க கண்ணை மூடிக்கொண்டு போறதுக்கு முன்னால என்ன செய்யணும்ன்றதை படிக்கிறது பாரிய சேவை இருக்குது. அதனால தான் கிதாபுகள் அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க, ஆலிமோட நெஞ்சில நிறைச்சிருக்கிற இல்மு இருக்குதே, குப்பைகளை நிறைச்சில்ல, நெஞ்சில நிறைச்சிருக்குது அல்லாஹ்வுடைய நூறு நிரக்கப்பட்டி, அல்லாஹ்வுடைய வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை உலகத்தில் 4 இடங்கள் தாகத்தோட பார்த்து கொண்டிருக்கிறாம். இந்த வெளிச்சத்தை கொண்டு வராராண்டு. எல்லா வீடுகளில் உள்ளவங்களும் அவங்க இந்த தாகத்தோட இருக்கிறாங்க. 4 இடங்கள். முதலாவது இபாதத், எல்லாருடைய இபாதத்தும் பார்த்து கொண்டிருக்குது. எங்களோட உலுவை இவங்க சீராக்குவாங்களா, தொழுகையை சீராக்குவாங்களா, நோன்பை சீராக்குவாங்களா, ஹஜ் உம்ராவை படித்து தருவாங்களா, நேர்ச்சை என்னன்னு சொல்லி தருவாங்களா, ஏத்திகாஃப் எப்படின்னு சொல்லி தருவாங்களா, சதக்கா எப்படி செய்யணும்னு சொல்லி தருவாங்களா, குர்பானி எப்படி கொடுக்கணும்னு சொல்லி தருவாங்களா. இபாதத் தாகத்தோடு நிற்கிது. அடுத்த பக்கம் கொடுக்கல் வாங்கல், பஜாரும் தாகத்தோடு இருக்குது. வட்டி இல்லாம வியாபாரம் செய்யற முறை என்ன, ஒரு பொருளை வாங்குறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தந்தாங்க, விற்கிறதுக்கு என்ன முறை, எங்கட வரக்கூடிய வருமானங்கள் பரக்கத்துள்ளதாக வீடுகளில் சந்தோஷமாக அந்த பொருளாதாரத்தை கொண்டு வாழ்றதுக்கு
இஸ்லாம் அழகிய முறைகளை சொல்லி தந்திருக்குதே, இதை உலமாக்கள் மூடி வச்சிருக்கிறாங்களா? இதை இவங்க எப்ப எங்களுக்கு சொல்லி தருவாங்க? அவங்க உள்ளுக்கு இருக்கிறாங்க. ஈடு வைக்கிற முறை என்ன, குத்தகைக்கு கொடுக்கிற முறை என்ன, விவசாயத்துக்கு வயல்களை கொடுக்கிறண்டா முறை என்ன, ஒரு பொருளை மௌத்துக்கு பிறகு இந்த இடங்களுக்கு கொடுங்கன்னு வசியத்து செய்யறண்டா முறை என்ன, இரவலுக்கு ஒரு பொருளை எடுக்கிறண்டா முறை என்ன, மௌத்தான பிறகு சொத்துக்களை பங்கிடுற முறை என்ன, அந்த முறைகள் எல்லாம் ஆலிம்ட இல்மிலிருந்து தேவை கண்டு கொண்டிருக்கிறான். மூணாவது குடும்பங்கள், முஆஷராத், கணவன் மனைவி வாழ்க்கை. எத்தனை வீட்டில் அல்லாஹ் ரசூல்ட பேச்சே இல்லாமக்கிறாங்க. மஸ்ஜிதில் முன்சஃபில் தொழக்கூடிய எத்தனையோ பேர் வீடுகளை பார்த்தா ஃபிரவுன் ஹாமானுடைய வீடுகளை போல் அந்த வீட்டுக்குள்ள வாழ்க்கைக்கு சொல்லி கொடுக்குறல்ல. கணவன் எப்படி நடந்து கொள்ளணும், மனைவி எப்படி நடந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லின்னு மட்டும் சொல்லல, நான் தொழுகிறது எப்படி காண்டீங்களோ அது போல தொழுங்கன்னு மட்டும் சொல்லல. இங்கேயும் சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி வ அன கைருக்கும் லி அஹ்லி. சிறந்த கணவன் நான் என்றும் சொன்னாங்க. சிறந்த கணவன், என் குடும்பத்துக்கு சிறந்த கணவன் நான் என்றும் சொன்னாங்க. சிறந்த ஆபிதும் தான், சிறந்த தொழுகையாளியும் தான். ஹஜ்ஜிலையும் சொன்னாங்க, ஹஜ்ஜண்ட இபாதத்தை செஞ்சுட்டு போறதுக்கு மட்டும் யாரும் என்னோட வந்துடாதீங்க, ஹஜ்ஜட இல்ம படிக்கிறதுக்கும் வாங்க. ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜு உம்ராட அமல்களை படிங்கன்னு சொன்னாங்க. இங்க குடும்ப வாழ்க்கையை சொல்றாங்க, சிறந்த கணவன் நான் தாரேன்டாங்க. மக்களுக்கு அதில் விளப்பமே இல்லை. இந்த ஹதீஸை சொன்னோன்ன எல்லாரோட தலையிலே மோடுது. அவ சிறந்த கணவர் என்று மனைவிட்ட பெயர் எடுக்கிறேன்டா நல்லா காசை கொடுக்கணும். நாங்களும் மத்தன் அப்போதானே அவன் நல்லவன்னு சொல்லுவா. நல்லா காசை கொடுக்கணும், ஆடம்பரமாக வீட்டை கட்டணும், வாகனத்தில் முன்னுக்கு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும், சொல்கிற இடங்களுக்கெல்லாம் பயணம் போகணும். இதை கொடுத்தா தான் அவட ஷஹாதா கிடைக்கும். மதரசா ஷஹாதாவல்ல, அவட ஷஹாதா கிடைக்கும். அவ நல்ல மாப்பிள்ளைண்டு வா. நான் சிறந்த கணவர் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் டவுட்டை பார்த்தா அப்படி ஒன்றுமே இல்லை. அந்த வீடுகளை சில இடங்கள் அல்லாஹ் வீடு என்று சொன்னாலும் இன்னும் சில இடங்கள்ல ரூம் என்று தான் சொல்றான் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு. ஹுஜராத், அறைகள் என்றான். அவ்வளவு சின்ன வீடுகள். பருமன் என்ன, 4 கபரு தோன்ற இடம் ரசூலுல்லாஹ் வீடு. ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எனக்கு 11 வயது, சின்னொரு ஆள். அப்போ நான் மதீனாக்கு போனேன். ஸல்லல்லாஹு வீடுகள் இருந்தது, மஸ்ஜிதோட இணைக்கப்பட்டிருக்கல்ல. நான் போய் கையை உயர்த்தினேன், கூரையில கைப்படுது. மாணவர்கள் கேட்குறாங்க, கூரையில என்ன போடப்பட்டிருந்துச்சு? ஓலையும் வைக்கோலும் இருந்துட்டாங்க. ஹைருல் பஷருடைய ஊடிது. எங்களுக்கு யார் இந்த அறிவு சொத்தை அனந்திரமா தந்துட்டு போனாங்களோ அந்த ரசூலுல்லாஹ் வீடு. சாப்பாடுகள் நல்லது கிடைச்சா அதையும் தின்று கொண்டாங்க. கோழியும் சாப்பிட்டு இருக்கிறாங்க, குதிரையும் சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஒட்டகமும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. 2 மாசம் அடுப்பு பத்தாமலும் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அலைஞ்சி எந்த நாளுமே கோழி தின்னோன்மெண்டா இதெல்லாம் செஞ்சிருக்கேலா, எந்த நாளுமே குதிரை தின்னோன்மெண்டா இதெல்லாம் செஞ்சிருக்கேலா. வாரத கபூல் செஞ்சு கொண்டு பணியை செஞ்சு கொண்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே ட்ரிப் கொண்டு போனண்டு சரித்திரம் பார்க்கலா. எதை வச்சு சொன்னாங்க நான் சிறந்த கணவர் என்று? எங்களை போல மனைவியோட 40-50 வருஷம் வாழல, கூட வாழ்ந்திருக்கிறாங்க. ஹதீஜா நாகியோட ஒரு 25 வருஷம் வாழ்ந்திப்பாங்க. அதுக்கு பின்னால சௌதா நாகியோட ஒரு 11 வருஷம் வீந்திப்பாங்க. மற்ற அவ்வளவு பேரும் 9 வருஷத்துக்கு குறைய தான் வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா 9 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. என்னென்று தோண்டி பார்த்தா துனியாவை கொடுத்து சந்தோஷப்பட்டில்ல, அந்த வீடுகளுக்குள்ள இருந்த மனைவிமாருக்கு அல்லாஹ்வுடைய அன்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இல்ம அந்த வீட்டுக்குள்ள மனைவிமார்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியோட மௌத்துக்கு பிறகு பார்த்தா என்னென்ன அடைஞ்சிருக்கிறா. முழு நேர மதரசாவும் இல்லை, பகுதி நேர மதரசாவும் இல்லை, பாடசாலைகளும் இல்லாத காலத்தில், குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படாத காலத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா குர்ஆனை மனனம் செஞ்சிருக்கிறார். ஹாஃபிலா, எல்லா கிராத்தும் ஓத தெரியும். 2200 சொச்சம் ஹதீஸுகளை உம்மத்துக்கு அறிவிக்கிறா. இமாம் ஹாக்கிம் சொல்றாங்க,
ஷரியத்தில் 4 ஒரு பகுதியை எங்களுக்கு அறிவிச்சது ஹதரத் ஆயிஷான்றாங்க. எவ்வளவு பெரிய தகவல். அல்லாஹ்வோடையும் தொடர்படுத்தி விட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால தான் அந்த பெண்களுக்கு பிரச்சனை வார நேரம் மக்கள் தீர்க்கிறது முன்னால் அல்லாஹ் தீர்த்து வச்சான். ஆயிஷா நாயகி படுதூர் எடுத்துட்டாங்க. ஒரு ஆம்பளையோட தொடர்பண்டு நபியே சில இடத்துல கலங்கி போய்த்தாங்க. வஹி வராம இருக்குது என்று மதீனாவை குழம்பி பைத்திருக்குது, நிலை குழஞ்சி பைத்திருக்குது. அல்லாஹ் என்ன செஞ்சான்? வஹி இறக்கினான். 10 ஆயத்துகள். ஆயிஷா சுத்தமான பெண்ணண்டு ரலியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் ஹப்ஸாவை தலாக் கொடுக்கிற முடிவெடுத்தாங்க. சில ரிவாயத்துகளின் படி ஒரு தலாக் கொடுத்தாங்க. ஒரு பெண்ணை நல்ல கணவருன்னு தலாக் கொடுத்தா வாப்பவில்லையா ஓடி வரணும், கூட்டாளி இல்லையா வரணும், ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களையா வரணும். யார் வர்றாங்க? முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. யா ரசூலல்லாஹ், ராஜி ஹப்ஸா, ஹப்ஸாவை வாபஸ் எடுத்துக்கோங்க. தலாக் கொடுத்திருந்தா மீட்டி எடுங்க, ரஜ்இ தலாக், மீட்டி எடுங்க. அல்லது உறுதியாக முடிவு செஞ்சிட்டீங்கண்டா முடிவை வாபஸ் எடுங்க. ஏன்? ஹப்ஸாவிடத்தில் என்ன இருக்குது? அதிகமான நேரம் தஹஜ்ஜுத் தொழுவா, அதிகமான நேரம் சுன்னத்தான நோன்பு பிடிப்பா. ஃபஇன்னஹா ஸவ்வாமா கவ்வாமா வஇன்னஹா ஸௌஜத்துக ஃபில் ஜன்னா. சொர்க்கத்திலேயும் அல்லாஹ் அவங்களோட மனைவியாக முடிவு செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் கொடுத்து தான் தன்னை சிறந்த கணவர் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களோட இல்ம் இந்த ஒவ்வொரு வீட்டிலையும் தாகத்தோட பார்த்து கொண்டிருக்குது. தெரியாம எவ்வளவு பேர் அடிச்சு கொண்டு குத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குத்தங்கள் நடக்காமையும் பாதுகாக்கணும். 5 வகை இருக்குது. இபாதாத், முஆமலாத், முஆஷராத். அடுத்த பக்கம் ஜினாயாத்திர பகுதி. இந்த 4 விஷயங்களையும் திட்டம் போட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு செய்த மாதிரி மக்களோட களத்தில் இறங்கி வார கஷ்டங்களை தாங்கி கொண்டு எல்லாரையும் இணைச்சி கொண்டு போக தயாருண்டா இன்னொரு 10 வருஷத்துல பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ். கல்முன ஜமியத்துல்லமா பாரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருப்பாங்க. அவங்க விலகி போறாங்க, இவங்க வாராங்க இல்லை, அவங்க வாராங்க இல்லை, எல்லாம் கதையே அல்ல. எல்லாரும் வந்து ஒட்டிட மாட்டாங்க, இறங்கணும் நாங்க. அதில் இலங்கை ஜமியத்துல்லமாட தலைமையகத்தை வைத்து பாருங்க, எல்லாரும் இருக்கிறாங்களே, சும்மாவா வந்தாங்க, எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. எனக்கும் ஜமியத்துல்லமாட தொடர்பு இருக்குது. எப்படி தொடர்புண்டா அதையும் சொல்லணும் இல்லையா? மதரசால மட்டுமல்ல, மாத்தர மாவட்ட ஜமியத்துல்லமாட தலைவராகவும் இருக்கிறேன். மாத்தர நகர பிரதேச கிளையினுடையும் தலைவராக இருக்கிறேன். அகில இலங்கை ஜமியத்துல்லமாட எக்ஸ்கோம்லேயும் ஒரு மெம்பராக இருக்கிறேன். நிறைவேற்று குழுவில், ஃபத்துவா குழுவிலையும் 20 வருஷமாக இருக்கிறேன். அந்த தொடர்பை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபத்துவா குழுவில் போய் திருந்தா 50 பேர் இருக்கிறாங்க. எல்லா கொள்கையில் உள்ளவங்களும் வந்து இருக்கிறாங்க. சிந்தனைகள், கொள்கைகள், தரீகாக்கள், அந்த சிந்தனை இந்த சிந்தனை, எல்லாரும் வட்ட மேசையில் இருந்து ஃபத்துவாக்களை பேசுகிறாங்க. அகில இலங்கைக்கு அதை செய்யலும்டா. எனக்கு எத்தனையோ சூழ்ச்சிகள், முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்ட சூழ்ச்சிகள் படு தோல்வி அடைஞ்சிச்சண்டா அங்கே வட்டமாக இருந்து பேசினதில் பரக்கத். அவங்களுக்கு ஏஜென்ட் பிடிக்க இல்லாமல் போய்த்து உண்டாக இருந்ததால நாங்களும் கிராம மட்டத்தில், ஊர் மட்டத்தில் இணைகிறது பெரிய விஷயம் இல்லை. விட்டு கொடுப்புகளோட நல்லெண்ணங்களோட அல்லாஹ்விட்ட துவா செஞ்சு கொண்டு போனா அல்லாஹ் களத்தை அமைப்பான். எல்லாரும் வர வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ரப்பு தானே உருவாக்குற. எங்கட நல்ல நீயத்தை ரப்பு பார்க்கிறான். எந்த வேலையும் வெற்றி பெறறதுக்கு இஹ்லாஸ் அடிப்படை. பேரு புகழ் ஒட்டி சென்றா பிரயோசனமே இல்லை. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பாருங்க, கலிமா சொல்ல நேரம் குர்ஆனே இல்லை. வரும்டா இக்ரா சூரத் இறங்கிக்கும், அதில் ஒரு 5-6 ஆயத்து இறங்கிக்கும். தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ் இல்லை. என்ன நான் செய்ய யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. முதல் முஸ்லீம் ஆண்களில் அவர் கேட்கிறார் என்ன செய்யுண்டு. நான் செய்கிறத நீங்களும் செய்யுங்க. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. கலிமாவின் பக்கம் மக்களை கூப்பிடுங்க. நபி படித்து கொடுத்த ஒரே கலிமா. அவருக்கு இஸ்லாத்தில் அவ்வளவு தான் தெரியும், கலிமா மட்டும். ஃபிக்ஹும் தெரியா, உசூலும் தெரியா, சஹீஹான ஹதீஸும் தெரியா, லைவான ஹதீஸும் தெரியா. லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் தெரியும். அடுத்த நாள் எத்தனை பேரை கொண்டாரு? 5 பேரை கொண்டாரு. 5 பேரும் அஷரத்துன் முபஷரால் உள்ளடங்குறாங்க. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவங்க அந்த 5 பேரும் இருக்கிறாங்க. இஹ்லாஸ் இது ஹதீஸ்ல வருகிறது இல்லையா? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத்
பாதையில் போகிற நேரம் ஒருவன் உட்கார்ந்து நல்ல குரல்ல பாட்டு படித்து கொண்டிருக்கிறான். ஒரு வார்த்தை தான் பாவிச்சாங்க, இந்த குரல் குர்ஆனு பாவிக்கப்பட்டா நல்லமேண்டாங்க. அவ்வளவு தான் பேசினாங்க. என்னாச்சு? பெரிய முஹத்திஸா போய்த்தார் அவரு. இஹ்லாஸ் இருக்குதே, அல்லாவுக்காக என்று போகிறது, அல்லாஹ் அங்கே உதவி செய்வான். ஆகவே நல்லொரு சேவை செய்றீங்க, திட்டமிட்டு மாஷா அல்லாஹ். மூத்தவர்களை கௌரவிக்கிற நேரம் இளைய வயதில் உள்ளவர்களுக்கு உற்சாகம் வரும். எங்களையும் இந்த சமூகம் கைவிடாது, எங்களையும் கவனிக்கும் என்ற ஒரு தைரியம், நம்பிக்கை பிறக்கும். இந்த கௌரவிப்புகள் எதிர்வரக்கூடிய சந்ததியினருக்கு கொடுக்கிற ஒரு நற்செய்தியாக நிச்சயமாக இருக்கும். அதனால திட்டமிட்டு செயற்படுங்க. சென்ற சனிக்கிழமை கொழும்பு மாவட்ட ஜமியத்துல் உலமாட அவங்களோட நிறைவேற்றுக்குழு வெலிகமை வந்தாங்க. ஏன் வராங்க? 2024 அவங்களோட திட்டங்களை போடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் சிந்திச்சு அழகான முறையில் சேவைகளை செய்கிறாங்க. ஆகவே நல்லொரு குழு வந்திருக்குது. மூத்தவர்கள் பார்க்க அழகாக இருக்குது. மூத்தவர்கள் இருக்கிறீங்க, உங்கள் ஆலோசனைகள் புத்திமதிகளோட ஜமியாவை அழகாக முன்ன கொண்டு செல்லலாம். எந்த ஒரு சவாலுக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அல்லாஹ் எல்லா சவால்களையும் முறியடிச்சிடுவான், காத்தாக பறக்க விட்டுடுவான். நல்ல நியத்தோடு உங்களோட சேவைகளை செஞ்சு கொண்டு போங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுக்கும் தேக ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் இஹ்லாஸையும் இஸ்திகாமத்தையும் நசீபாக்குவானாக என்று கூறி விடை பெறுகிறேன். ஆமீன். வ ஆখির தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், ஆலிம்கள் என்றால் யார்? ஆலிம்களுடைய பணிகள் என்ன? இந்த சமூகத்தில் அவர்களுடைய அந்தஸ்து என்ன? ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? அது மார்க்க விடயங்களாக இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம். எவ்வாறான விடயமாக இருந்தாலும் இந்த உலமாக்களுடைய பணிகள் என்ன என்ற விடயங்களை எமக்கு தெளிவுபடுத்தி சென்ற எம்முடைய பிரதம அதிரி அஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபில் ஏஆர் அப்துல் ரஹ்மான் மலாஹிரி பாரி அரபு கல்லூரியின் அதிபர் அவர்களுக்கு மிகவும் நாம் எம்முடைய கல்முனை ஜமியத்துல் உலமா சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ஒன்று கூடலின் இறுதி அம்சமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான் மூத்த ஆலிம்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மூத்த ஆலிம்களை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுக்கான பொன்னாடைகளையும் அவர்களுக்கான நினைவு சின்னங்களையும் வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாம் அழைப்பு விடுப்பது இந்த நிகழ்ச்சியின் பிரதம அதிரி அஷேக் அல் ஹாஃபில் ஏஆர் அப்துல் ரஹ்மான் மலாஹிரி அசத் அவர்களை இங்கு முன்வருமாறு அன்பாக அழைக்கிறோம். அந்த அடிப்படையில் முதலாவது கௌரவிக்கப்படக்கூடிய எமது மூத்த ஆலிம்களில் ஒருவரான முன்னாள் இந்த ஜமியத்துல் உலமாவின் தலைவருமான கல்முனை நகர ஜும்மா பள்ளிவாசலில் மிக நீண்ட காலம் கடமையாற்றிய பேஷிமாமாக கடமையாற்றிய இன்னும் அரபு மதரசாக்களிலும் கடமையாற்றிய ஒருவர்தான் எம்எல் முஹம்மத் சுல்தான் கஃபூரி அசத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக இன்ஜமியத்துல் உலமாவின் முன்னாள் உபதலைவர்களில் ஒருவரான இன்னும் மாவட்ட ஜமியத்துல் உலமாவின் பொருளாளராக இருக்கக்கூடிய ZM நதீர் ஷர்கி அசத் அவர்களை
அன்பாக அழைக்கிறோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக இன்ஜமியத்துல் உலமாவின் மிக நீண்ட காலமாக இந்த ஜம்யாவுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, எமக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மூத்த ஆலிம்களில் ஒருவரான MI முஹம்மத் ரஃபீக் அசத் அவர்கள் அழைக்கிறோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக இந்த மண்ணின் முதலாவது ஹாஃபில் அல் ஹாஃபில் ஷேக் நசீர் அஹ்மத் இப்ரா லப்பை நிதாமி ரியாதி ஹசத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த ஜம்யாவின் மூத்த ஆலிம்களில் ஒருவரான SM முஹம்மத் ஆரிஃப் நதுவி ஹசத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக இந்த ஜம்யாவின் மூத்த ஆலிம்களில் ஒருவரான, இன்னும் இந்த பெண்கள் மதரசாக்களில் நீண்ட காலம் கடமையாற்றிய M உதுமா லப்பை நூரி ஹசத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக இந்த ஜமியத்துல் உலமாவின் நீண்ட கால செயலாளராக, கிட்டத்தட்ட 15 வருடங்கள் செயலாளராக கடமையாற்றிய தற்போதைய உபதலைவர்களில் ஒருவரான UL சாஹுல் ஹமீத் ஹாமி ஹசத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக இந்த ஜமியத்துல் உலமா மூத்த உலமாக்களில் ஒருவரான AM முபாரக் அப்துல் மஜீத் கஃபூரி மதனி ஹசத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அவர்கள் சார்பாக அவர்களுடைய புதல்வர் இங்கே சமூகம் தந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது நாட்டிலே அவர்கள் இல்லாதன் காரணமாக அவர்களுடைய புதல்வரை அன்பாக அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த ஜமியத்துல் உலமா மூத்த உலமாக்களில் ஒருவரான IL வலியுல்லா ஹாமி ஹசத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். எமக்கு பாடசாலையில் அரபு பாடத்தையும் கற்றுத்தந்த ஒரு ஆசான் தான் எங்களுடைய ஹசரத் வலியுல்லா ஹசரத். எங்களுடைய தேவபந்தி ஹசரத் அவர்களுடைய மகனும் அவர்கள். அடுத்ததாக இந்த ஜமியத்துல் உலமாவின் முன்னாள் உபதலைவர்களில் ஒருவரான, தற்போதைய உப செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, மிக நீண்ட காலம் இந்த ஜம்யாவுக்கு சேவை செய்த ULM இக்பால் ஹாமி ஹசத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக இந்த ஜமியத்துல் உலமா மூத்த ஆலிம்களில் ஒருவரான SH குதுபுத்தீன் ஹாமி ஹசத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அல்லாஹு அக்பர்.
அடுத்ததாக இந்த ஜமியத்துல் உலமாவின் மூத்த ஆலிம்கள் ஒருவரான டாக்டர் எம் ஜசீல் சலஃபி அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அவர்கள் வரவில்லை. அடுத்ததாக இந்த ஜமியத்துல் உலமாவின் மூத்த உலமாக்கள் ஒருவரான KM ஹாரூன் சலஃபி ஹஸரத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக எமது ஆரம்ப ஆசான் இந்த ஜமியாவின் மூத்த ஆலிம்களில் ஒருவரான ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசலில் நீண்ட கால பேஷிமாம் PM நிசாம் ஹாஷிமி ஹஸரத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக இந்த ஜமியத்துல் உலமாவின் மூத்த ஆலிம்களில் ஒருவரான இன்னும் இந்த ஜமியாவோடு எமக்கு தற்போது உறுதுணையாக இருக்கக்கூடிய MC அப்துல் சமத் தப்லீகி ஹஸரத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். முன்னாள் நகர்பள்ளி அதேபோல் கல்முனையின் முஹீதீன் ஜும்மா பள்ளிவாசலுடைய முன்னாள் பேஷிமாம் எங்களுடைய ஹஸரத் அவங்க. அடுத்ததாக இந்த ஜமியத்துல் உலமா மூத்த உலமாக்களில் ஒருவரான ரிஃபானுத்தீன் ஃபலாஹி ஹஸரத் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அல்லாஹு அக்பர். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்ததாக எம்முடைய சிறு அழைப்பை ஏற்று எம்மளோடு நீண்ட நேரமாக இந்த இடத்திலே எமக்கு நல்ல போதிய புத்திமதிகளை வழங்கிய பிரதம அதிதி பாரி அரபு கல்லூரியின் அதிபர் அஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபில் AR அப்துல் ரஹ்மான் மலாஹிரி ஹஸரத் அவர்களுக்குரிய அந்த பிரதம அதிதிக்குரிய நினைவு சின்னத்தை எமது ஜமியத்துல் உலமாவின் மூத்த ஆலிம்களில் ஒருவரான இன்னும் இந்த ஜமியாவின் முன்னாள் தலைவருமான எமது அஷேக் ML முஹம்மது சுல்தான் கஃபூரி ஹஸரத் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக இந்த ஜமியத்துல் உலமாவின் தற்போதைய தலைவர், இந்த நிகழ்வுக்கான தலைமை அஷேக் அல் ஆலிம் அல் முஃப்தி ALM முர்ஷித் சாதி நஜிமி ஹஸரத் அவர்களுக்குரிய அந்த தலைமை நினைவு சின்னத்தை எங்களுடைய முன்னாள் தலைவர் MLM முஹம்மது சுல்தான் கஃபூரி ஹஸரத் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபீ இல்மிக்கும் வஃபீ ஜுஹ்திக்கும். ஆம், நினைவு சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. அடுத்த நிகழ்வாக எம்முடைய நன்றி உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி இந்த ஜமியத்துல் உலமாவினுடைய செயலாளர் MF ரஹ்மத்துல்லா சாதி அவர்களை அன்பாக அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا، أما بعد،
فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من لم يشكر الناس لم يشكر الله صدقه رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நன்றி பாராட்டுதல் என்ற விடயத்தை ஷரியத்திலே இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், என்னுடைய நிஅமத்துக்களுக்கு அருள் கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அதை நான் அதிகரித்து தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லா, யார் மனிதர்களுக்கு நன்றி பாராட்ட மாட்டார்களோ, மனிதர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்களோ, இவர்கள் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆக மாட்டார்கள் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். மேலானவர்களே, இந்த நன்றி பாராட்டுதல், நன்றி உணர்வோடு நடத்தல் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுப்போமாக இருந்தால் முழு வாழ்க்கையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நன்றி உணர்வோடு தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த இஸ்லாத்துக்காக, இந்த இஸ்லாம் வளர்வதற்காக ஆரம்ப காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இவர்களுடைய விடயமாக எங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்ற விடயத்தை பல ஹதீஸ்கள் மூலமாக சம்பவங்கள் மூலமாக நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரியாவிடை கொடுக்கும் காலம் வரும் வரைக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து கொண்ட அந்த முறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தன்னுடைய ஏனைய மனைவிமார்களிடத்திலையும் சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகள் இந்த தீனுக்காக, இஸ்லாத்துக்காக எந்த அளவுக்கு உதவி செய்தார்கள், இதையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய கடைசி நிமிடத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் உதாரணம் காட்டி சொன்னார்கள், கல் மில்ஹி ஃபி தஆம், அன்சாரிகள் எவ்வாறு உணவில் சாப்பாட்டில் குறைவாக நாம் உப்பை பயன்படுத்துகின்றோமோ அதே போன்று குறைந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் அந்த அளவுக்கு அன்சாரிகள் தீனுக்காக உதவி செய்தவர்கள். வேளாணவர்களே, அதிகமான விடயங்களை சொல்லி கொண்டு போகலாம். ரசூலுல்லாஹ் நன்றி உணர்வை உம்மத்துக்கு வெளிப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டிய விடயம் அது முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பமாக எங்களுடைய இந்த சிறிய அழைப்பை ஏற்று வந்த எங்களுடைய உஸ்தாத் வெலிகம பாரி மதர்சாவுடைய அதிபர் ஏஆர் அப்துல் ரஹ்மான் மலாஹிரி ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய ஜமியா சார்பாக நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த இடத்திலே கௌரவிக்கப்பட்ட மூத்த ஆலிம்கள், இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் பல வழிகளிலும் சேவையாற்றியவர்கள் என்ற அடிப்படையிலும், மூத்த ஆலிம்கள் என்ற அடிப்படையிலும் இந்த இடத்திலே கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கும் நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா இவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய இல்மிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அதே போன்று இந்த இடத்திலே எங்களுடைய சிறிய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசல்களுடைய, அதே போன்று எங்களுடைய ஏனைய பள்ளிவாசல்களுடைய தலைவர்மார்களை நாம் அழைத்திருந்தோம். அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று பொது அமைப்பை நாங்கள் அழைத்திருந்தோம். கல்முனையான் ஸ்போரம், அதே போன்று HRDO, அதே போன்று கிளுகிழப்பு, அதே போன்று ஜனாசா அமைப்பு,
இவ்வாறான பொது அமைப்புகளையும் நாங்கள் அழைத்திருந்தோம். அவர்களும் எங்களுடைய இந்த நிகழ்வுகளுக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று தான் இந்த இடத்தில் ஜம்ஐயாவுக்காக வேண்டி ஒரு காரியாலயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இடத்தில் ஒரு காரியாலயம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உருவாக்கத்துக்காக வேண்டி பலரும் தன்னுடைய பொருளாலும் அதே போன்று தன்னுடைய உடலாலும் இந்த ஜம்மியாவுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அப்படியானவர்களும் இந்த இடத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று எங்களுடைய ஜம்மியாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பல விதத்திலும் தியாகம் செய்து கொண்டு பல விதத்திலும் பல வேலைப்பளுகளை விட்டுக்கொண்டு இந்த ஜம்மியாவுக்காக வேண்டி இன்று பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இடத்திலே ஒளிபரப்பு செய்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய சகோதரர் ரின்சான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் இவ்வளவு நேரம் சொன்ன அந்த புத்திமதிகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு நாம் இந்த இடத்தில் இருந்திருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் முழு உம்மத்துக்கும் இஹ்லாஸோடு வாழ்வதற்கு இஹ்லாஸோடு அமல் செய்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை தருவானாக என்று கேட்டு அதே போன்று யாரெல்லாம் இந்த இடத்திலே ஞாபகம் செய்யப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டவனாக அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை கூறியவனாக என்னுடைய சிறிய இந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வுடைய கடைசி இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் வந்திருக்க